தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு எல்லா கனமும் மகிமையும் துதியும் சோத்திரம் புகழும் உண்டாவதாக. புதிய ஏற்பாடு வேதபாட விளக்கம் என்ற தலைப்பில் தொடர்ந்து நம்ம மத்தேயு சுவிசேஷத்திலிருந்து பாடங்களை படித்து வருகிறோம். இந்த நாளிலே மத்தேயு 13 அதிகாரத்தை இன்றைக்கு நம்ம தியானிக்க இருக்கிறோம். இந்த 13 அதிகாரம் ஏறக்குறைய ஒரு 58 வசனம் கொண்ட ஒரு பெரிய அதிகாரமாக இருந்தாலும் ஏறக்குறைய ஒரே கருத்துடையதாக இருக்கிறது. அந்த கருத்து விதையை பற்றிய ஓமை, விதையை பற்றிய உதாரணம், எடுத்துக்காட்டு, ஓமை என்றெல்லாம் அதை சொல்லலாம். எந்த ஒரு காரியத்துக்கு ஒரு உதாரணம் சொல்வது போல, எடுத்துக்காட்டு சொல்வது போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தமது பிரசங்கங்கள் எல்லாவற்றிலும் ஊமைகளாக தான் அதை சொன்னார் என்று நம்ம பார்க்கிறோம். அதுவும் ஒரு தீர்க்க தரிசனம்தான். இந்த ஊமைகள் சொல்கிறதும் ஒரு தீர்க்க தரிசனம்தான். 13 அதிகாரம் 35 வசனத்திலே, என் வாயை ஊமைகளினாலே திறப்பேன், உலக தோற்றம் முதல் மறைபொருளானவைகளை வெளிப்படுத்துவேன் என்று தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது என்று இந்த ஊமைகளாக அவர் சொல்வதும் கூட தீர்க்க தரிசனமாகத்தான் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த அடிப்படையில் அவர் சொல்வதெல்லாம் உதாரணமாக ஊமைகளாக இருக்கிறது. அந்த 12 அதிகாரம் முடித்த உடனே 13 அதிகாரம் இயேசு அன்றைய தினமே வீட்டிலிருந்து புறப்பட்டு போய் கடலோரத்திலே உட்கார்ந்தார். திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தபடியால் அவர் படவில் ஏறி உட்கார்ந்தார். ஜனங்கள் எல்லாரும் கரையிலே நின்றார்கள். ஏன்னா தண்ணியில் வர முடியாது, படகை கொஞ்சம் தள்ளி அவர் அந்த படகில் உட்கார்றாரு. இல்லாட்டினா நெருக்கி போயிருப்பாங்க, பக்கத்துலேயே போயிருப்பாங்க. அதனால் தண்ணி இருக்கிறதுனால அதிகமாக மக்கள் போக முடியாதனால கரையில் நிற்கிறாங்க. இவ்வளவு ஜனங்கள் எதுக்காக வர்றாங்கன்னா அற்புதங்களுக்கு தான் வர்றாங்க, அடையாளங்களுக்கு தான் வர்றாங்க, சுகம் பெறுவதற்கு தான் வர்றாங்க. பணம் காசு இல்லாமல் இலவசமாக சுகமாக்குறாரு. ரொம்ப அற்புதமான காரியங்கள் செய்கிறாரு. இதுக்காகத்தான் திரளான மக்கள் வந்தாங்களே தவிர ஞான உபதேசக்காக ஆழமான சத்தியங்களுக்காக வரலை. ஆனாலும் அந்த வாய்ப்பை இயேசு பயன்படுத்தி கொண்டு அவங்களுக்கு அநேக விசேஷங்களை ஊமைகளாக சொன்னார் என்று அந்த வாய்ப்பை பயன்படுத்துகிறார். சுகமாகி போக தெரியாதா? அந்த நேரத்தில் அந்த கூட்டத்தை பயன்படுத்தி சத்தியத்தை சொல்ல ஆவலாக இருக்கிறார். சத்தியத்தை சொல்லத்தான் அவர் வந்தேன்னு சொல்கிறார். உலகத்தில் இயேசு பிறந்தது காரணமே அற்புத அடையாளங்கள் செய்வதற்கல்ல. யோவான் 18 அதிகாரத்தில் 36-37 நீங்கள் பார்த்தீங்கன்னா, சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்கவே நான் பிறந்தேன், இதற்காகவே நான் வந்தேன், இதற்காகவும் வந்தேன் இல்லை, இதற்காகவே வந்தேன், சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்று சொன்னார். இந்த உலகத்துக்கு வந்த நோக்கமே சத்தியத்தை வெளிப்படுத்த, சத்தியத்தை சொல்லத்தான். ஏன் அப்படின்னா அதில் தான் விடுதலை உண்டு. யோவான் 8:32 சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற வார்த்தை நம்ம எல்லாருக்கும் தெரியும். அது என்ன விடுதலைன்னா ஆன்மீக விடுதலை, ஆத்துமா விடுதலை, சரீர விடுதலை இல்லை, ஆத்துமா விடுதலை. சரீரத்திலே விடுதலை பெற்றவர்கள் பரலோகத்திலே போவார்கள்னு சொல்ல முடியாது. சரீரத்தில் விடுதலை பெறலாம், ஆத்துமா விடுதலை அது இல்லாததுனால அவங்க ரட்சிக்கப்பட்டாங்கன்னு அர்த்தம் இல்லை. ஆண்டவர் சரீரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. அதாவது 2 கை உடையவனா நீ நித்திய அக்கினிக்கு போகிறத விட ஒத்த கை உடையவனா எங்கே வா, பரலோகத்துக்கு வருவது நல்லதுன்னு சொல்கிறாரு. ஒரு சூம்பின கை உடையவன்
ஒத்த கையோடு இருக்கான், அதோட பரலோகத்துக்கு வர்றது நல்லதுன்னு சொன்னார். மறுகையை போல் சுகமாகி நீ நரகத்துக்கு போகிறத விட ஒத்த கையோடு நீ பரலோகத்துக்கு வருவது நல்லதுன்னு சொல்கிறார். அதாவது சரீர சுகத்தை விட ஆத்துமா அறுவடையே இயேசுவுக்கு உகந்தது, அதுவே சிறந்தது. ஆனாலும் இரக்கத்தினாலே அற்புதங்கள் செய்தார். என்னிடத்தில் வருகிறவரை நான் புறம்பே தள்ளுவதில்லைன்னு சொல்கிறாரு. அவரிடத்தில் வந்தவர்கள் எல்லாரும் சுகம் பெற்றாங்க இருக்கு. காரணம் இரக்கம். பலியை பார்க்கிலும் இரக்கத்தையே விரும்புகிறேன் என்ற அந்த இரக்கம், மன உருக்கம், அந்த நீடிய சாந்தந்தான் மக்களை சுகமாக்கினது. இதையே உங்களுக்கு நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா, சரீர சுகத்துக்காக நம்ம தேவனை தேடக்கூடாது, உலக பிரகாரமான ஆதாயத்துக்காக தேவனை தேடக்கூடாது. அஞ்ஞானிகள் இவைகளை தேடுறாங்கன்னு சொல்கிறார் இயேசு. மத்தேயு 6:32 இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள்னு சொல்கிறாரு. அஞ்ஞானிகள்லாம் உலகத்தான். லூக்கா 12:30 போட்டிருக்கு, இவைகள்லாம் உலகத்தார் நாடி தேடுகிறார்கள். உலக மக்கள் தேவன் அறியாதவர்கள். அவங்க எண்ணமெல்லாம் எண்ணத்தை புசிப்போம், உடுப்போம், எண்ணத்தை சாப்பிடுவோம், எப்படி புசிப்போம், குடிப்போம், நாளைக்கு சாவோம். அவங்க எண்ணமெல்லாம் அப்படித்தான். ஆனால் இயேசு கிறிஸ்து அதை விட மேலாக ஒரு வாழ்க்கை உண்டு. அது பரலோக வாழ்க்கை. அதுக்கு நீங்கள் ஆயத்தப்படணும். அதுக்கு தடையாக இருக்கிறது உங்கள் பாவம். உங்கள் பாவத்திலிருந்து விடுதலை பெற சத்தியத்தை அறிய வேண்டும். சத்தியம் சொல்கிற என்னை விசுவாசிக்கணும். உங்களுடைய பாவங்கள் முழுவதும் நான் நிவர்த்தி செய்ய பலியாக வந்திருக்கேன், என்னை விசுவாசிங்க. அந்த விசுவாசத்தினாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீங்க. தேவனுடைய சத்தியத்தை சொல்ல வந்திருக்கேன். இதுதான் கருப்பொருள், முக்கியமான ஒரு விஷயமே தவிர மற்றவைகள் முழுவதும் இரக்கத்தினாலே அந்த அற்புதங்கள் செய்தார். இரக்கத்தினாலே அது செய்தார். ஆகவே தேவ பிள்ளைகளாகி நாம் சரீர சுகம் வருதோ இல்லையோ, உலக ஆசீர்வாதம் வருதோ இல்லையோ, உலக பிரகாரமான காரியங்களில் நம்ம தோல்வி அடைகிறோமோ வெற்றி பெறுகிறோமோ, ரெண்டாவது ஆத்துமா ரட்சிக்கப்பட்டு சத்தியத்தை அறிகிற அறிவிலே விருத்தி அடைந்து இன்றைக்கு நான் கண்ணை மூடினாலும் பரலோகத்தில் திறப்பேன் என்ற அந்த நிச்சயத்தோடு நம்ம இந்த பூமியில் வாழணுமே தவிர வேறு அல்ல என்பது தான் தேவ சித்தமே தவிர, இயேசுவினுடைய வார்த்தையை தவிர வேறு அல்ல. லூக்கா 12:20 ஒரு பெரிய பணக்காரனை பார்த்து சொல்கிறாரு, மதிகேடனே, இன்று உன் ஆத்துமா எடுத்துக் கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும்னு கேள்வி கேட்குறாரு. ஏன்னா அவன் பின்பு ஆத்துமாவை வச்சான், முன்பு பணத்தை வச்சான். அவன் சொல்கிறான், பின்பு என் ஆத்துமாவை நோக்கி, என் ஆத்துமாவே அநேக நாட்களுக்காக சேர்த்து வச்சுட்டேன் ரொம்ப பணத்தை, நீ புசித்து கொடுத்து நீ ரொம்ப பூரிப்பியாருன்னு சொல்லி பின்பு ஆத்துமாவை பின்பு வைக்கிறான், பணத்தை முன்னாடி வைக்கிறான். அதனால தான் மதிகேடனேன்னு சொல்கிறார். அதில் 21 சொல்கிறாரு, லூக்கா 12:21, தேவனிடத்தில் ஐஸ்வர்யமுள்ளவனாக இராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து கொள்கிற எவனும் இப்படியே இருக்கான்னு சொல்லி உதாரணம் சொல்கிறாரு. சொல்லிவிட்டு அதில் 15ஆம் வசனத்திலே சீசர் பக்கம் திரும்பி சொல்கிறாரு, பொருளாசை குறித்து எச்சரிக்கையாருங்கள். ஒருவனுக்கு திரளான ஆஸ்தி இருந்து அது அவனுக்கு என்ன இல்லை, ஜீவன் அல்லன்னு சொன்னார். தேவ பிள்ளைகளே, மனதில் ஆழமாக பதிச்சுக்குங்க. உலகத்தில் நம்ம ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, கொண்டு போக போகிறதில்ல. உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் போதும். கடன், லோனு, இதை சிக்கல்லாம் நமக்கு வேண்டாம். யாருக்கிட்டையும் அன்பின் கடனே இல்லாமல் வேறு யாருக்கும் அடிமையாக கடனாக போய்விட வேண்டாம். ஒரு சிறு சேமிப்பு பிள்ளைகளுக்காக ஒரு சிறு காரியங்கள் நமக்கு தேவை தான். யாருக்கிட்டையும் கையேந்த வேணாம். கர்த்தர் விட மாட்டார். ஏதாவது குறை இருந்ததான்னு ஊழியத்துக்கு போயிட்டு ஒன்றும் இல்லாமல் அனுப்பினவங்களை கேட்கும்போது ஒரு குறையும் இல்லைன்னு சொன்னாங்க. மத்தேயு 10 ஒரு குறையும் இல்லைன்னு சொன்னாங்க. தேவ பிள்ளைகளே, அவரை அண்டிக் கொள்கிற அவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறையப்படாது. ஏன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்களே பாருங்கள், ஒரு நன்மையும் குறையும். நம்ம பணம் ஆஸ்பத்திரிக்கு போகாது, கோர்ட்டுக்கு போகாது, வீண் செலவு வராது, அநியாயமாக நம்ம காசு போகாது. நம்ம கையின் பிரயாசத்தை கண்டிப்பாக நம்ம சாப்பிடுவோம். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும். இதை விட வேறு என்னையா நாட்டில் இருக்குது? அதனால் பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள் என்று கொலோசியரில் 3:2 ஆதி அப்போஸ்தலர்கள் அதைத்தான் சொன்னாங்க. அதுக்கு மூலக்கல் இயேசு ஒரு அப்போஸ்தலன். அவர் சொன்ன உபதேசங்கள் சீசர்கள் கூடயே இருந்ததுனால அதை உள்வாங்கி அதன் பிறகு சபைகளுக்கு சொல்ல ஆரம்பித்தாங்க, எழுதுனாங்க. ஆகவே மூலக்கல்லாகிய
தலைமை அப்போஸ்தலராகிய ஆண்டவராகிய இயேசு ஊமைகள் மூலமாக விசேஷங்கள், அநேக விசேஷங்கள், உபதேசங்கள் சொன்னார். அந்த அடிப்படையில் உள்ள ஒரு பகுதி தான் இந்த 13 அதிகாரத்தில் உள்ள விதையை பற்றிய ஊமை. 3ஆம் வசனத்திலே அவர் அநேக விசேஷங்களை ஊமைகளாக அவர்களுக்கு சொன்னார். கேளுங்கள், விதைக்கிறவர் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். 1வது பாயிண்ட்டு, ஒரு விதை எங்கே விழுகுதுன்னா, அவன் விதைக்கும் போது வழியருகே விழுந்தது. அந்த விதை பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. சில விதை எங்கே விழுந்தது? அதிக மண் இல்லாத கற்பாறையில் சில இடங்களில் விழுந்தது. மண் ஆழமாக இராததுனால அது சீக்கிரமாக முளைக்குது. வெயில் ஏறின போது அந்த வேர் வந்து கீழே போக முடியல, அங்கே பாறை இருக்கு இல்லையா, அது என்ன செய்யுது? தீந்து போகுது, வேர் இல்லாமையாலே உலர்ந்து போகுதுன்னு இருக்கு. அந்த வெயில் வந்து உபத்திரவத்தை குறிக்கும். நம்முடைய வாழ்க்கையில் உலகத்தில் உபத்திரம் உண்டுன்னு சொன்னார்ல, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டுன்னு சொன்னார். பொய் சொல்லாதவர் இயேசு ஒருவர் தான். பிரசங்கத்தில் அநேகர் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும், கவலைப்படாதீங்க, அப்படி இப்படி அப்படின்னு சொல்லி ஜனங்களை குளிப்பாட்டி ஒரு குறையுமே இல்லாத அளவில் ஒன் சைடாகவே ஜனங்களை திருப்திப்படுத்துகிறாங்க. ஆனால் இயேசு ரெண்டையும் சொன்னார். உலகத்தில் உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். யோவான் 16:33 சொன்னார். ஆகவே அந்த வெயில் வந்து உபத்திரவத்தை குறிக்கும். உபத்திரம் வரும்போது அந்த வேர் வந்து ஆழமான ஒரு விசுவாசம் இல்லாததுனால, வேர் இல்லாத மரங்கள் யூதா 12 போட்டிருக்கு. வேர் இல்லாத மரங்களைப் போல அநேகர் வந்து விசுவாசத்தில் அஸ்திபாரம் இல்லாதபடி கொஞ்சம் ஆய் ஊயின்னு ஜபத்துக்கு வருவாங்க, நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, கற்றுவாங்களே தவிர உபத்திரவம் கஷ்டம் வரும்போது வேர் இல்லாதனால உலர்ந்து போயிடுறாங்க. அப்படிப்பட்ட விசுவாசிகளை அது குறிக்கிறது. 7ஆம் வசனத்திலே சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முள் வளரும் போது அதை நெருக்கி போட்டது. சில விதையோ நல்ல நிலத்திலே விழுந்தது. சிலது 100ஆகவும், சிலது 60ஆகவும், சிலது 30ஆகவும் பலன் தந்தது. கேட்குறதுக்கு காது உள்ளம் கேட்க கடவான்னு சொல்கிறாரு. அது எப்படி? கீழேருந்து மேலே போகாமல் மேலேருந்து கீழே வர்றாரு. 100, 60, 30ன்னு சொல்கிறார். ஆகவே 100 என்பது நிறைவை குறிக்கிறது. நீ நிறைவுக்கு நீ வரணும். அது வரணும்னா நீ 60 எடுக்கணும். அதுக்கு முன்னாடி நீ 30 எடுக்கணும் என்று சொல்கிறார். இயேசு ஊழியம் தொடங்கும் போது 30 வயசு அவருக்கு. ஆனால் உலகத்தையே கலக்கக்கூடிய அளவில் 3 வருஷம் ஊழியத்தில் உலகத்தையே கலக்கக்கூடிய அளவில் தலைகளாக அவர் மாற்றினார். ஆகவே 30 என்பது ஊழியத்தினுடைய வளர்ச்சியை குறிக்கிறது. இயேசு ஞானஸ்தானம் பெறும்போது 30 வயசு அவருக்கு. ஆகவே நல்ல வளர்ச்சி. அதுக்காக வயசை நான் சொல்லலை, வளர்ச்சியை குறிக்கும். ஒரு ஊழியத்துக்கு எடுத்த உடனே ஓடக்கூடாது. ஒரு 4 வசனம் தெரிஞ்ச உடனே பாஸ்டர் ஆகிடக்கூடாது, உடனே சபையை ஆரம்பிச்சிடக்கூடாது. நல்ல வளர்ச்சி இருக்கணும். ஆண்டவராகிய இயேசு 12 வயசுலே தேவாலய போதகர்களுக்கே பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார். அந்த அளவில் 12 வயசுலேயே அவருக்குடைய ஞானத்தை கேட்டு எல்லாம் பதில் சொல்ல முடியாதபடி பிரமித்தாங்கன்றிருக்கு. அப்படியே குட்டிச்சாமியார் மாதிரி அப்படியே ஊழியத்துக்கு போகலை. அவரை திரும்பவும் அம்மா அப்பாவுக்கிட்ட போய் அடங்கி இருந்து தச்சு வேலை செஞ்சு 30 வயசில் தான் கடமைகள்லாம் செஞ்சுட்டு ஞானஸ்தானம் பெற்று அப்புறம்தான் ஊழியத்துக்கு போகிறார். 3 வருஷம் ஊழியம், 30 வருஷம் அனுபவம். மோசேக்கு 40 வருஷம் ஊழியம்னா 80 வருஷம் அனுபவம் பழைய ஏற்பாட்டில். ஆகவே அனுபவம் தான் அதிகமாக இருக்கணுமே தவிர ஊழியம் அதிகமாக இருந்தால் அதில் மேன்மை பாராட்டுறதுல ஒன்றும் இல்லை. ஏறக்குறைய 40 வருஷம் ஆகுது எனக்கு ஊழியத்தில் வந்து. ஆனால் இப்போ தான் ஓரளவில் ஒரு சரியான சத்தியத்தில் இப்போ தான் கால் எடுத்து வச்சுருக்கேன்னு சொல்லலாம். 30க்கு வந்திருக்கேன்னு சொல்லலாம். நான் இன்னும் 60க்கு போகணும், 100க்கு போகணும். பிடித்து கொண்டே இருந்து நான் எண்ணுகிறதில்லை. வயசை பார்க்கக்கூடாது,
நாட்களை பார்க்கக்கூடாது, இத்தனை வருஷம் செய்தேன்னு சொல்லக்கூடாது. வளர்ச்சியை பார்க்கணும், செய்தியினுடைய தரத்தை பார்க்கணும், அதனுடைய மெச்சூரிட்டியை பார்க்கணும். இதைத்தான் கர்த்தர் பார்க்குறாரு தவிர இத்தனை வருஷம் செய்தேன், இத்தனை வருஷம் இருந்தேன்னு சொல்லி வருஷங்களை குறித்து மேன்மை பாராட்டுறதுல பிரயோஜனம் இல்லை. ஆகவே கீழிருந்து 30லிருந்து ஆரம்பித்து 60ஆக, அதன் பிறகு 100ஆக நம்ம வளர்ச்சி அடையணுமே தவிர வேறு அல்ல என்பது ஆவிக்குரிய கருத்து. அதை கேட்கக்கூடியவன் தான் கேட்பானே தவிர எல்லாரும் கேட்க மாட்டான்னு சொல்லி சொல்கிறார். அப்போ சீசர்களுக்கே விளங்கலை. அப்பொழுது சீசர்கள் அவரிடத்தில் வந்து, ஏன் அவர்களோட ஊமைகளாக பேசுகிறீர் என்று கேட்டார்கள். அவங்களோட ஏன் மறைபொருளாக பேசுகிறீங்க, ஊமைகளாக பேசுகிறீங்க, அப்படியே பிரசங்கமாக பண்ண வேண்டிதானே. அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக சொல்கிறாரு, பரலோராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படிக்கு உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லைன்னு சொல்கிறார். அவர்களுக்கோன்னா பொதுமக்கள், 2வது யூதர்கள், 3வது முழு இஸ்ரவேலர்கள். இன்னும் சொல்லப்போனால் உலகம் முழுவதும் எடுத்துக்கொண்டா எல்லாருக்கும் அறியப்படலை. உங்களுக்கோன்னு சொல்கிறது, உங்களுக்குன்னு சொல்கிறது அவருடைய சீடர்கள், இயேசுவின் சீடர்கள். இதையே உங்களுக்கு சொல்கிறேன்னா, இயேசுவின் அப்போஸ்தலர்களை தவிர முழுமையான சத்தியத்தை அறிஞ்சவங்க உலகத்தில் யாருமே இல்லை. நான் அதுக்காக சொல்ல வர்றேன். இயேசு கூட இருந்து அவருடைய சீடர்களே தவிர முழுமையான இயேசுவின் சத்தியத்தை அறிந்தவர்கள், கேட்டவர்கள் யாருமே உலகத்தில் இல்லை. அதனால் அவங்கள உலகம் முழுவதும் சர்வ சிருஷ்டிக்கு போய் சொல்லுங்கன்னு சொல்லி அப்போஸ்தலர்னு பெயரிட்டு அவங்களை ஆண்டவர் அனுப்பினார். அப்போஸ்தலர் என்றால் அனுப்பப்பட்டவர்கள் என்று அர்த்தம். அனுப்பப்பட்டவர்கள் சொல்லும்போது அனுப்பினவர் இயேசு. இயேசுவை தேவன் அனுப்பினதுனால இயேசுவும் ஒரு அப்போஸ்தலர் என்று எபிரேயர் 3:1 அழைக்கப்படுறார். ஆகவே இதுதான் ஃபவுண்டேஷன், இதுதான் சத்தியம். தேவனாலே இயேசு அனுப்பப்பட்டதுனால அவர் முதல் அப்போஸ்தலர். இவரால் சீடர்கள் அனுப்பப்பட்டதுனாலே அவர்கள் அப்போஸ்தலர்கள் என்று பன்மையிலே அழைக்கப்படுறாங்க. அந்த அப்போஸ்தலர்கள் என்பது அவங்க சுய உபதேசமோ, சுய கற்பனையோ, சுய பாரம்பரியமோ, எங்கிட்டோ கேட்டு வந்ததோ அல்ல. 3 வருஷம் இயேசுனுடைய பயிற்சி, ட்ரைனிங், எல்லா விதமான முன்மாதிரிகள், அனுபவங்கள் எல்லாத்துலேயும் அவங்க தேர்ச்சி பெற்றாங்க, முழுமையான சத்தியத்தை அறிஞ்சாங்க. இங்கே ஊமைகளாக சொன்னாலும் சீசர்களுக்கு தெரிஞ்சு போச்சு, எங்களுக்கு தெரியும். ஆனால் அவங்களுக்கு ஏன் அது ஊமைகளாக சொல்கிறீங்க, விளக்கமாக சொல்ல வேண்டியதானேன்னா, இவங்களுக்கு அப்போ தெரியும் சொல்லும்போது தான் சொல்கிறாரு, பரலோராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு தான் அருளப்பட்டது, அவர்களுக்கு என்ன செய்யலை, அருளப்படலை. அதாவது பழைய ஏற்பாட்டுக்காரங்களுக்கு அருளப்படலை. சுருக்கமாக சொன்னால் பழைய ஏற்பாட்டை அங்கிட்டு எடுத்துக்கிட்டால் முழு உலகத்துக்கு அறிவிக்கப்படவில்லை. பழைய ஏற்பாட்டுக்கு எப்படி அறிவிக்கப்பட்டது, பங்கு பங்கா, வகை வகையா, பிட்டு பிட்டா. எபிரேயர் 1 அதிகாரத்தில் இருக்குது, பூர்வ நாட்களிலே பங்கு பங்கா, வகை வகையாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தீர்க்கதரிசிகளை கொண்டு திருவுளம் பற்றின தேவன் அப்படி போட்டிருக்கு. 2ஆம் வசனத்தில் இந்த கடைசி நாட்களே குமாரன் மூலமாக நமக்கு திருவுளம் பற்றினார் அப்படின்னு போட்டிருக்கு. குமாரனுக்கு அடுத்து ஒரு தீர்க்கதரிசி இல்லை. குமாரனுக்கு அடுத்து ஆவியானவர் அனுப்பப்பட்டாலும் ஆவியானவர் இயேசுவின் வார்த்தையைத்தான் நினைப்பூட்டினார் தவிர, இயேசுவின் வார்த்தையைத்தான் நமக்கு ஞாபகப்படுத்தினார் தவிர, சொன்னாரே தவிர, அதையே சொல்லி இயேசுவை மகிமைப்படுத்தினார் தவிர, இயேசு சொல்லாத ஒன்று அவர் புதுசாக ஒன்று சொல்லலை. ஆகவே இயேசுவை விட ஒரு பெரிய தீர்க்கதரிசி உலகத்தில் இல்லை. இயேசுவை விட அதிகமான சத்தியங்களை சொல்கிறதுக்கு உலகத்தில் இனிமேல் எந்த ஆளும் வரப்போகிறதில்ல. அதுக்கு முன்னாடி வந்தவங்க எல்லாரும் பிட்டு பிட்டா கொஞ்சம் கொஞ்சமாக வகதை சொன்னாங்களே தவிர முழுசாக சொல்லலை. மோசேயே முழுசாக சொல்லலைன்னு அவனே சொன்னானே. உபாகமம் 29:29 மறைவானவைகள் தேவனுக்கே உரியது, வெளியாக்கப்பட்ட இந்த நியாயப்பிரமாணம் தான் நமக்கு நம்முடைய சந்ததிகளுக்கும் உரியதுன்னு அவன் சொன்னான்.
அப்போ மறைவானதுன்னு ஒன்று இருக்குது, அது எனக்கு தெரியாது, அது கர்த்தருக்கு தான் அது தெரியும், எனக்கு தெரியாது. வெளியாக்கப்பட்ட இந்த நியாயப்பிரமாணம் தான் நமக்கு, நம்ம பிள்ளைகளுக்குன்னா யூதர்களுக்கும் அவங்க சந்ததிகளுக்கு தான். புறஜாதிகள் என்று அந்த இடத்துக்கு வரல. புறஜாதிகளுக்கு நியாயப்பிரமாணம் இல்லை. ரோமர் 2:14 போட்டிருக்கு, நியாயப்பிரமாணம் இல்லாத புறஜாதிகள்னு போட்டிருக்கு. ஆகவே நாம் எல்லாம் புறஜாதிகளிலிருந்து இயேசுவின் சீசர்களாகி ரட்சிக்கப்பட்டதுனால நமக்கு நியாயப்பிரமாணம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனாலும் சொல்கிறாங்க, யூதர்களை போல் நம்மளை ஆக்கிட்டாங்கன்னு அர்த்தம். பழைய ஏற்பாட்டுக்காரங்களை மாதிரி நம்ம தள்ளிட்டாங்க, பின்னோக்கி கொண்டு போயிட்டாங்கன்னு அந்த அர்த்தம்தான். நம்முடைய மூத்த போதர்கள், மூத்த வழிகாட்டிகள், நம்முடைய தலைவர்கள் அப்படி ஆக்கிட்டாங்க நம்மளை. என்ன செய்ய? அதுக்காக நம்ம பின்னாடி போய் நம்ம திரும்ப அதெல்லாம் விளக்கம் கொடுத்து திரும்ப நம்ம உங்களை இழுத்து போக வேண்டியதாக இருக்குது. இதுதான். ஆகவே பழைய ஏற்பாட்டில் முழு சத்தியம் வெளிப்படவில்லை. பவுல் சொல்கிறான், முக்காடுன்னு சொல்கிறான். 2 கொரிந்தியர் 3:14-15 பழைய ஏற்பாடு மோசையின் ஆகமங்கள் முக்காடுன்னு சொல்கிறான். அவனே சொல்கிறான். முக்காடுனா முழு சத்தியம் வெளிப்படாது, மங்களாக தான் தெரியும், முழுசாக தெரியாது. அப்போ மோசே கடைசியில் சாகும்போது ஒரு விஷயம் சொன்னான், என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை தேவன் உங்கள் சகோதரர்களே எழுப்ப பண்ணுவார். அவர் வாயில் தேவன் வார்த்தைகள் கொடுப்பார். அவருடைய வார்த்தையை கேளாதவனை தேவனே விசாரிப்பார். அதுக்கு மேலே ஒரு விசாரணை, ஒரு பேச்சு கிடையாது. அவர் தான் கரெக்டாக சொல்லுவார். அதனால் அவருக்கு நீங்கள் காத்துருங்கன்னு சொல்லிட்டு செத்தான். உபாகம் 18 அதிகாரத்தில் 15 20 வரை இருக்குது அந்த பகுதி. அந்த தீர்க்கதரிசி தான் இயேசு கிறிஸ்துன்னு சொல்லி பேதுரு சொல்கிறான். அப்போஸ்தலர் 3 அதிகாரம் 22 படிக்கும்போது, பிதாக்களே இஸ்ரவேலர்களே கேளுங்க, உங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசி எழும்ப பண்ணுவார்னு மோசே சொன்னானே, அந்த தீர்க்கதரிசி இயேசு கிறிஸ்து தான். இவர் வாயில் தேவன் அருள அந்த வார்த்தை தான். இவர் தான் லாஸ்ட்டு. இவர் தேவன் எழுப்பி முதலாவது உங்களிடத்துக்கே அனுப்பினார். நீங்கள் அவரை அநியாயமாக தெருவில் அறிஞ்சு கொண்டுட்டீங்க. ஆனாலும் தேவன் அவரை எழுப்பினார். இதற்கு நாங்கள் யார்? சாட்சிகளாக இருக்கிறோம். உங்களிடத்துக்கே அனுப்பினார். அந்த பலமாக சாட்சி கொடுத்தாங்க. இயேசு கிறிஸ்து தான் லாஸ்ட்டு. ஆகவே இயேசு யோவான் 15:15 என் பிதாவிடத்தில் கேள்விப்பட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு சொன்ன மாதிரி இயேசுவின் சீசர்களுக்கு எல்லாத்தையும் சொன்னதுனால இயேசுவின் சீசர்கள் எல்லாம் அறிஞ்சவங்க, எல்லாம் தெரிஞ்சவங்க. அவங்களுக்கு மேலே ஒரு வெளிப்பாடு இல்லை. அவங்களே சொன்னாங்க. அப்படி எவன் சொன்னாலும் அவன் ஜபிக்கப்பட்டவன், நாங்களே மாற்றி சொன்னாலும் எங்களுக்கு அந்த சாபம் தான் சொன்னாங்க. கலாத்தியர் 1 அதிகாரத்தில் 8 வசனம் 9 வசனத்தில், நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து தூதனாவது வேறு ஒரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாக இருக்க கடவான். முன் சொன்னது போல மறுபடியும் சொல்கிறேன், திரும்ப திரும்ப சொன்னாங்க. இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, அவங்களே சொன்னதுக்கு விரோதமாக அவங்களே பேச முடியாது. எழுதப்பட்டதுக்கு மிஞ்சி எவனும் என்னாதீங்க பேசாதீங்கன்னு சொல்லி 1 கொரிந்தியர் 4:6 ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 22:18-19 ஒரு உறுப்பாகிலும் கூட்டக்கூடாது, குறைக்கூடாது, ஒரு எழுத்தாகிலும் இதில் மாற்றக்கூடாதுன்னு சொல்லி கடைசி எச்சரிப்பு இயேசுவே எச்சரிச்சிட்டாரு. அப்படி இருக்கும்போது இந்த உபதேசத்தை தவிர, இந்த சத்தியத்தை தவிர வேறு எந்த உபதேசமும் எந்த இதுவும் எவன் சொன்னாலும் நம்பக்கூடாது, கேட்கக்கூடாது, பின்பற்றக்கூடாது. இது ஏன் சொல்கிறேன்னா, இயேசுவுக்கு அடுத்து வந்த ஸ்தாபனங்களில் இதை மாற்றிட்டாங்க. அதுக்கு தான் சொல்ல வர்றேன். 1ஆம் நூற்றாண்டில் இயேசு ஏற்படுத்தின அந்த சபையில் அப்போஸ்தலர் 2:42 அவர்கள் அப்போஸ்தலர் உபதேசத்திலையும் அந்நிய ஒன்னியத்திலையும் அப்பம் பிக்குதலையும் ஜெபம் பண்ணதுலையும் உறுதியாக தரித்திருந்தாங்கன்னு இருக்குல்ல. அந்த உபதேசத்தை ஏற்றுக்கொண்டவங்களை கர்த்தர் அனுதலும் சபையில் சேர்த்தாருன்னு 47 இருக்கு இல்லையா. அந்த உபதேசம், அந்த ஊழியம்தான் ஆதி சபை, ஆதி கிறிஸ்தவம். அதான் ஊழியம். தலைவர் இயேசு, தலைமையிடம் பரலோகம், அவரால் நியமிக்கப்பட்ட ஆதி அப்போஸ்தலர்கள் அஸ்திபாரம், அவங்க நிறுவங்கள் வழிகாட்டிகள். இப்படித்தான் இருந்தது 1ஆம் நூற்றாண்டு. இதுதான் ஆதி சபையில் உள்ள காரியம். அது அழிஞ்சு போயிடல, காலாவதி ஆகிடல. இன்றைக்கி அது இருக்குது, இன்றைக்கி கரண்டில் இருக்குது, இன்றைக்கி அது இருக்குது, உயிர் உள்ளதாக இருக்குது. ஏன்னா ஏற்படுத்தினவர் இயேசு இல்லை. மரித்தேன், இதோ சதா காலங்கள் நான் உயிரோடு இருக்கேன்னு சொல்கிறாரு.
என்றும் மாறி போகாத பிரதான ஆசாரியர் என்று தேவனாலே நாமம் தரிப்பிக்கப்பட்டார்னு எபிரேயக்காரன் சொல்கிறான். பழைய ஏற்பாட்டு ஊழியங்கள்லாம் மாறி போனது, அவங்கெல்லாம் மரித்து போன ஆசாரியர்கள். இயேசு மெல்கிசேதேக்கின் முறையில் பிரதான ஆசாரியர் தேவனாலே நாமம் தரிப்பிக்கப்பட்டதுனாலே என்றென்றும் நிலைச்சிருக்கிற ஆசாரியத்துவத்தை ஊழியத்தை அவர் பெற்றிருக்கிறார். பழைய உடன்படிக்கை மிருகங்களுக்குரிய இரத்தத்துக்குரியது. புது உடன்படிக்கை இயேசுவின் சொந்த இரத்தத்தில் உண்டானது. புது உடன்படிக்கைன்னு சொல்லுறதுனால முந்தினதை பழமையாக்கினார் என்று எபிரேயர் 8:13 இருக்கு. ஆகவே தேவ பிள்ளைகளே, கிறிஸ்தவர்களே, இதை புரிந்து கொள்ள முடியாத அளவில் 2 Corinthians 4:4 பிசாசான மனதை சுவிசேஷம் அறியாதபடி குருளாக்கி வச்சிருக்கா என்பது தான் வேதனையான காரியம். சொல்கிறதுக்கும் நாதி இல்லை. குருடனுக்கு வழிகாட்டினா இருவரும் குழியில் போய் விழுகிறான். இத்தனை திருச்சபைகளிலிருந்து எழுப்புதல் வரல. இன்னும் சத்தியத்தை மக்கள் அறிஞ்ச மாதிரி பாடு இல்லை. ஒரு வீதிக்கு ஒரு 10 சபை இருக்குது. அடேங்கப்பா, எத்தனை பாஸ்டர்கள் எழும்பியிருக்கான். சத்தியம் சொல்கிறதுக்கு நாதி இல்லையே என்ற வேதனை தான் இன்றைக்கு நமக்கு இந்த கடைசி நாட்களில் வேதனைப்பட வேண்டியதாக இருக்க தவிர வேற அல்ல. ஆகவே ஸ்தாபனங்களை, பின்னாடி வந்த ஸ்தாபனங்களை, மனிதர்களால் ஏற்படுத்தப்பட்ட ஸ்தாபனங்களை, மனித உபதேசம் உள்ள கற்பனை உள்ள ஸ்தாபனங்களை பின்னாடி நிறைய எழும்பிருச்சு. மார்ட்டின் லூதர் காலத்திற்கு பிறகு குட்டி 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 ஸ்தாபனங்கள், குட்டி குட்டி தலைவர்கள், அவங்க முடிஞ்ச அளவில் எதையாவது சில வசனங்களை வச்சு அவங்க கற்பனைகளை புகுத்தி செஞ்சிட்டாங்க. அதுக்கு முன்னாடி கிபி 325 கான்ஸ்டன்டைன் என்ற அரசன் கிறிஸ்தவனாக மதம் மாறினா. அதுக்கு முன்னாடி அவன் கிறிஸ்தவனுக்கு விரோதியாக இருந்தவன். இயேசுவை சிலுவையில் அறைஞ்சதே ரோமர்கள் தானே. உலகம் முழுவதும் அவங்க ஆட்சி செஞ்சுருக்காங்க. அகஸ்து ராயன் காலத்தில் தானே இயேசு பிறந்தார். லூக்கா 2 அகஸ்துராயன் உலகம் முழுவதும் குடிமதிப்பு எழுதக்கூடிய அந்த காலகட்டத்தில் தான் பெத்லஹேமுக்கு குடிமதிப்பு எழுக்கக்கூடிய அளவில் மரியாள் யோசேப்பு இயேசு அங்கே தான் பெத்லஹேமில் பிறந்தார். உலகம் முழுவதும் அவங்க ஆட்சி, அவங்க கண்ட்ரோல். பிரிட்டிஷு ஆண்டது மாதிரி அதுக்கு முன்னாடி அவங்க ஆண்டிருக்காங்க. அந்த கான்ஸ்டன்டைன் என்ற ஒருத்தன் கனவுல சிலுவை காட்சி ஏற்பட்டு யுத்தத்துக்கு போய் ஜெயித்த மாதிரி ஒரு கனவு கண்டிருக்கான். அதுக்கு முன்னாடி தொடர்ந்து தோல்விகளை சந்தித்தாவே இந்த கனவின்படி நம்ம சிலுவை போட்டு நம்ம யுத்தம் பண்ணால் என்னன்னு சொல்லி அவருடைய படை வீரர்களுக்கெல்லாம் சிலுவையை போட்டு யுத்தத்துக்கு போகும்போது போன இடமெல்லாம் ஜெயம் வெற்றி. உடனே இயேசுவை ஏற்றுக்கொண்டு மதம் மாறி ரோமாபுரியில் கத்தோலிக்க கிறிஸ்தவ மதம் என்று ஒரு மதத்தை ஏற்படுத்தினான். போப்பு என்ற ஒரு ராஜாவை தலைவராக வச்சு பாபிலோனிய கொள்கைகளையும் ரோம கலாச்சாரங்களையும் பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் எல்லாம் மிக்சர் பண்ணி அங்கே ஒரு ஸ்தாபனத்தை ஆரம்பித்தான். அந்த ஸ்தாபனம் தான் உலகம் முழுவதும் அவன் ஆண்டதுனால உலகம் முழுவதும் அவன் பரப்புனான். இல்லாட்டினா இவ்வளோ சீக்கிரமாக பரவுன்னு சொல்ல முடியாது. அப்புறம் பிரிட்டிஷ் அவன் முடிஞ்ச அளவில் அவன் செஞ்சான் மிஷனரிங்க. இப்படித்தான் பரவப்பட்டது. அதில் சரியில்லை, நீ செஞ்சது அரசியல் நோக்கமாக இருக்குது, 95 வகையில் வேதத்துக்கு விரோதமாக செய்கிறேன்னு தானே மார்ட்டின் லூதர் புரட்சி பண்ணார். அதில் தானே புரட்சி வெடித்தது. அவங்களோட சேர்ந்த எல்லா ஆளுகளும் போராட்டம் செஞ்சு கடைசியில் மத உரிமை வழங்கப்பட்டு புரட்டஸ்டாண்டு பிரிஞ்சது. அதானே பிரிஞ்சவங்க அவன் மத உரிமை பெற்று வந்தவங்க அவன் முடிஞ்ச அளவில் அவன் ஒரு ஸ்தாபனத்தை அவன் பேரில் ஆரம்பிச்சிட்டான். இதுதான் மிஸ்டேக்கு. போராடினது நல்லது, சத்தியத்துக்கு விரோதமாக ஒருத்தன் இருந்தவனை கண்டித்தது நல்லது. இவன் தனியாக ஒன்று ஆரம்பித்தது தான் தவிர போராடினது தப்புன்னு நான் சொல்ல வரல. ஏற்கனவே இயேசு கிறிஸ்து உபதேசம் வச்சு கொடுத்துருக்காரு. அப்போஸ்தலர்கள் ஃபவுண்டேஷனாக இருந்திருக்காங்க. அஸ்திவாரமே அங்கே போட்டிருக்குல்ல. 1 கொரிந்தியர் 3:11 போடப்பட்ட அஸ்திவாரமாகி இயேசு கிறிஸ்துவே அல்லாமல் வேறு அஸ்திவாரத்தை எந்த ஒரு அஸ்திவாரத்தையும் போட உங்களால் கூடாதுன்னு இருக்கு. முடியாதுன்னு சொல்லலை, முடிய போய் தான் இத்தனை ஸ்தாபனங்கள். கூடாதுன்னு சொல்கிறாரு பவுல். சொல்கிறான் உங்களால் கூடாது.
ஏன்னா அப்போஸ்தலர் தான் அஸ்திபாரம். எபேசியர் 2:20 அப்போஸ்தலர் தீர்க்கதரிசியுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள், அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லா இருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாய் எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள் இருக்கு. அந்த சபை இன்னும் முடியல. பெந்தேகோஸ்து நாளிலே பரிசுத்த ஆவியானவர் இறங்கினவர் இன்னும் பாதத்திலிருந்து தொடங்கி அப்படியே கட்டிக்கிட்டே வர்றாரு. கழுத்து வரைக்கும் அந்த சபையை கட்டுவார், தலையை கட்ட மாட்டார். ஏன்னா தலை இயேசு. சரீரமாகிய சபைக்கு தலை யாரு? இயேசு. தலைன்னா தலைவர்னு அர்த்தம். இயேசு இன்றும் தலைவராக இருக்கிறார். கொலோசியர் 2:10 போட்டிருக்கு, அவரே தலைவர். கொலோசியர் 1:18 அவரே முதல்வர்னு போட்டிருக்கு. ஆகவே ஆதி சபையில் அப்படித்தான் இருந்தது. 1 கொரிந்தியர் 3 ஒரு பிரிவினைகள் வரும்போது, ஒரு மார்க்க பேதங்கள் வரும்போது, அவன் முடிஞ்ச அளவில் ஸ்தாபனங்கள் உருவாக்குற மாதிரி ஒரு கோஷ்டி, ஒரு பிரிவினைகள் வரும்போது பவுல் சத்தம் போட்டான். ஏப்பா பவுல் யாரு? அப்போல்லாம் யாரு? அப்போல்லாம் ஒரு பெரிய வேத பண்டிதர், வேத அறிஞர், ஞானி. அவனுக்கு ஒரு கூட்டம், பவுலுக்கு ஒரு கூட்டம், பவுலை சேர்ந்தவன் ஒரு கூட்டம். இன்றைக்கி இருக்காங்கல்ல, நான் அவரை சேர்ந்தவர், நான் இவரை சேர்ந்தவர், எத்தனையோ பேர் இன்றைக்கி ரசிகர் கூட்டம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு கூட்டம் இருந்திருக்கு. அப்போ அந்த பெரிய அவங்க சத்தம் போட்டாங்க. அன்னைக்குள்ள தலைவர்கள் சத்தம் போட்டு, ஏன்ப்பா நானா உங்களுக்காக சிலுவில் அறையப்பட்டேன், என் நாமத்திலையா நீங்கள் ஞானஸ்தானம் பெற்றீங்க? நான் நட்டே அவன் நீர் பாய்ச்சினா விலகி செய்கிறது யார்? கர்த்தர் தான். எங்களால் ஒன்றும் கிடையாது. அதுதாங்க உண்மை தலைவர்கள். இயேசுவை தூக்கி பிடிச்சாங்க, தங்களை மறைச்சிக்கிட்டாங்க. மாலை போட போகும்போது அப்போஸ்தலர் 14 பிறவி செப்பானியை அங்கே நடக்க பண்ணுறாங்க. தேவர்கள் மனசுருவம் எடுத்து வந்துட்டாங்கடான்னு சொல்லி அவங்களுக்கு என்ன தெரியும்? புறஞ்சாதிக இவங்க தான் தெய்வம்னு காலில் அவங்களுக்கு வர்றாங்க. உடனே சட்டையில் கிழிச்சிக்கிட்டு, நாங்களும் உங்களை போல பாடு உள்ள மனுஷங்கப்பா, எங்களை ஏண்டா பார்க்குறீங்க? வானத்து பூமி உண்டாக்கின தேவனிடத்திலே மனம் திரும்ப வேண்டும் என்று பிரசங்கிக்கிற நாங்கள் ஊழியக்காரர்கள். லேலுயா, நாங்கள் ஊழியக்காரங்க, எங்களை ஏன் பார்க்குறீங்க? இன்றைக்கி சொல்கிறானா அப்படி யாராவது? இன்றைக்கி சொல்கிறாங்களா? அவன் ஸ்தாபனத்தில் ஆள் சேர்க்க தான் பார்க்குறான். மெம்பர்ஷிப் எத்தனை? மெம்பர்ஷிப் குறையக்கூடாது, எல்லாம் வசூல் பண்ணு, எல்லாம் அட்டையை கொடு, ஆசீர்வாத தட்டை கொடு, ஏலத்தை போடு. இப்படித்தான் ஜனங்களை கட்டி வச்சிருக்கான தவிர உபதேசத்தை கொடுக்கறதுக்கு நாதி இல்லை, இயேசுவை பக்கம் தள்ளி விடுறதுக்கு ஆள் இல்லை. அன்னைக்கு உள்ளவர்கள் அதை செய்தாங்க. அந்த ஸ்தாபனம் இருக்குது. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தில் வாசல் அதை என்ன செய்யலை? மேற்கொள்ளாது. சபைகளைன்னு சொல்லலை, சபையை என்று சொன்னார். மத்தேயு 16 18, 17, 18 சபைன்னு சொன்னார். அந்த சபை இன்னைக்கு இருக்குயா? 1ஆம் நூற்றாண்டு சபை எங்கே அப்படின்னு கேட்குறீங்களா? எபிரேயர் 12:23 இருக்குது. பரலோகத்திலே சர்வசங்க சபையாக, நீதிமான்கள் முதல் பேராக எழுதப்பட்ட சபையாக, இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட சபையாக, இயேசு தலைவராக, தேவன் அங்கே இயேசுவுக்கு தலையாக, பூர்ணமாக்கப்பட்ட ஆவிகளாக அங்கே பரலோகத்தில் இருக்கிறது. இங்கே சேர்க்கிற இந்த சபை, இந்த மெம்பர்ஸுகள்லாம் அங்கே போகிறாங்க. பரலோகத்தில் உங்கள் பேர் எழுதுனதுக்காக சந்தோஷப்படுங்கன்னு சொன்னது அர்த்தம் அதுதான். லூக்கா 10:20 பிசாசி ஓடுது, நோய் ஓடுதுன்னு நீங்கள் சந்தோஷப்படாதீங்க, உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதுனதுக்காக சந்தோஷப்படுங்கன்னு சொன்னார். அந்த பரலோகம் தான் நம்ம தாய் வீடு. நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை. எபிரேயர் 13 இருக்குது, 14 நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதே நாடி தேடுகிறோம். பிலிப்பியர் 3:20 நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆதி அப்போஸ்தலர்கள் அப்படித்தான்ப்பா போச்சாங்க, அப்படித்தான் பிரசங்கம் பண்ணாங்க, அப்படித்தான் சொன்னாங்க. ஆகவே அது கரண்டில் இருக்குது, இப்போவும் இருக்குது, அது அழிக்க எவனாலே முடியாது. இன்றைக்கி அந்த உபதேசம் இருக்குது, அந்த ஸ்தாபனம் இருக்குது, அந்த அப்போஸ்தல உபதேசம் இருக்குது, அந்த நிருபங்கள் இருக்குது, அவன் கொடுத்த சத்தியம் இருக்குது, எல்லாத்துக்கும் விளக்கம் இருக்குது. ஆகவே
இன்றைக்கி அந்த மார்ட்டின் லூதர் வந்து பிரிஞ்சு வந்தவங்க ஸ்தாபனங்களை ஏற்படுத்தாமல் இப்போ நான் சொல்கிற மாதிரி இயேசுவையும் அவர் அப்போஸ்தலர்களையும் நிருபங்களையும் பின்பற்றுங்கன்னு சொல்லி இருந்தால் இன்றைக்கி இத்தனை ஸ்தாபனங்கள் வந்திருக்காது. அந்தந்த ஸ்தாபனங்களில் நாம் லாக் ஆகிட்டோம், அங்கங்கே அடிமை ஆகிட்டோம், அங்கங்கே பிடிச்சி வச்சுக்கிட்டான் நம்மளை. ஒரு கிணத்த தவளை மாதிரி அதுக்குள்ளேயே நம்ம சுற்றி சுற்றி இதுதான் எங்கள் சபை, இதுதான் நாங்கள் கெட்டிக்காரங்க, அவங்க சின்ன சபை, நாங்கள் பெரிய சபை, அவங்க வந்து தண்ணி இல்லாத கிணறு, நாங்கள் தண்ணியோடு இருக்கோம், நாங்கள் அப்படி நாங்கள் இப்படின்னு சொல்லி யானை தடவை பார்த்த கூடை சண்டை போட்ட மாதிரி இன்றைக்கி ஒன்றுக்கு ஒன்று அடிச்சுக்கிட்டு செத்துக்கிட்டு இருக்கானே தவிர தேவனாலே இவைகள் ஏற்படுத்தப்பட்ட சபைகள் அல்ல, மனிதர்களால் ஏற்படுத்தப்பட்ட சபைகள். அதுக்கு அடையாளம் என்ன? அந்த சபையினுடைய தலைவர் பேரை கேளுங்க, எவனையாவது ஒரு பேரை சொல்லுவான். தலைமை இடம் எங்கன்னா ஹைதராபாத்னு சொல்லுவாங்க, இல்லாட்டினா சென்னைன்னு சொல்லுவாங்க, இங்கிலாந்து, இல்லாட்டினா அமெரிக்கன் லண்டன் மிஷின், எதையாவது இந்த பூமியில் உள்ளது சொல்லிகிட்டு இருப்பான். தெரிஞ்சு போச்சு இல்லை இதிலிருந்து. ஆகவே மனிதர்களால் ஏற்படுத்தப்பட்ட சபைகளில் நம்ம சிக்கியிருந்தாலும் அது உங்கள் தப்பு இல்லை, ஏன் தப்பு இல்லை, நம்மளை அப்படி ஆக்கிட்டான், நம்ம நிலைமை அப்படி ஆயிடுச்சு. இனிமேலாவது சுதாரித்து கண்கள் திறக்கப்பட்டு பூமியில் உள்ளவைகள் அல்ல மேலானவைகளையே நாட, மேலானவைகளையே தேட, அந்த பரமராஜ்யத்தையே முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியே தேட, ஆதி அப்போஸ்தலருடைய உபதேசங்களை கைக்கொள்ள நல்ல பரிசுத்த ஆவியானவர் அழகு தமிழில் சிந்தாமல் சிதறாமல் நம்ம கையில் அழகாக கொடுத்துருக்காரியா ஆதாரங்கள். இது இல்லாமல் நான் பேசினா இவ்வளோ தைரியமாக பேச முடியுமா? இது நம்ம கையில் இருக்குது, இந்த நிருபங்கள் இருக்குது. இது எவனும் கூட்ட முடியாது, குறைக்க முடியாது. ஆவியானவர் கரண்டில் இருக்கிறது. 2 தீமோத்தேயு 3:16-17 வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவனால் பரிசுத்த ஆவியினால் அருளப்பட்டிருக்குன்னு போட்டிருக்கங்க. எல்லாம் அது உபதேசத்துக்கு, கணிந்து கொள்வதற்கு, சீர்திருத்தத்திற்கு, நீதியை படிப்பிக்கிறதுக்கும் விரோதனமாக இருக்கேன்னு இருக்கு. எல்லாமே ஆவியானுக்கு விரோதமாக எவனும் கையை நீட்ட முடியாது, இல்லை குறைக்க முடியாது, கூட்ட முடியாது. அப்படி எவனாவது புராடு பண்ணான்னா கர்த்தர் வெளிப்படுத்தி அவனை. ஆகவே அது விருத்தி ஆகாது, விருத்தி ஆகவே ஆகாது. யெகோவா சாட்சின்னு ஒரு கூட்டம் வந்துச்சு, 7th டேலேருந்து பிரிஞ்சது, 7ஆம் நாள் சபையிலேருந்து பிரிஞ்சது. அவன் இயேசு கிறிஸ்துவே நம்ம கும்பிடக்கூடாது, அவர் தேவனுக்கு சமமானவர் கிடையாது, அவர் தேவகுமாரன் கிடையாது, அவர் ஒரு தீர்க்கதரிசின்னு சொல்லி ரொம்ப கேவலமாக மட்டப்படுத்தினாங்க. யெகோவா தாண்டா முக்கியம்னு சொன்னாங்க. வளரலையே அந்த ஊழியம், அழிஞ்சுதெல்லாம் போச்சு. அதிலிருந்து சார்லஸ் குரூப்புன்னு இப்போ ஒன்று பிரிஞ்சிருக்கு. சார்லஸ் குரூப்புன்னு அதிலிருந்து பிரிஞ்சு வந்து நாங்கள் யெகோவா கிடையாது, ஆனால் பரிசுத்தாவியை மறுதளிப்பான். அது புகை காற்று, அது வந்து ஆளுத்துவம் உடையவர் அல்லன்னு இப்படி பல்ட்டி அடிப்பான். அதுவும் வளராது, அதுவும் சபையும் இல்லை, ஒன்றும் இல்லை, அங்கங்கே அதுவும் நடத்திக்கிட்டு அது விருத்தி வளராது. அது சபிச்சு தான் போகும், சபிக்கப்பட்டு தான் போகும். இயேசுவின் நாமத்தை எவன் உயர்த்தலையோ சொல்லலையோ அந்த ஊழியங்கள் விளங்காமல் தான் போகும், அது ஒன்றும் இல்லாமல் தான் போகும். அவருடைய நாமமே அல்லாமல் வேறு எந்த நாமத்திலும் ரட்சிப்பு இல்லைன்னு சொல்லி அப்போஸ்தலர் 4:12 இருக்க. அதனால் அவருடைய நாமத்தை மறுதளிக்கிற பக்தி அற்றவர்கள் பக்க வழியாக அநேக சபைகள் நுழைஞ்சிருக்காங்க, அநேக கள்ள ஊழியர்கள் எழும்பியிருக்காங்க, அநேக ஸ்தாபனங்கள் எழும்பியிருக்காங்க. இதெல்லாம் நம்ம வேலை இல்லை. ஒவ்வொன்றா நோண்டி பார்த்து அது எப்படி, இதுக்கு தேவையா நமக்கு, இதுக்குள்ளே நம்ம காலம் போயிடும். இந்த குப்பைகள்லாம் தூக்கி போட்டுட்டு இயேசு ஜீவிக்கிறார், தலைமை அப்போஸ்தலர் அவர்தான், தலைவர் அவர்தான், இன்னும் சொல்ல போனால் மேப்பர், இன்னும் சொல்ல போனால் பிரதான மேப்பர், இன்னும் சொல்ல போனால் பிஷப்பு, கண்காணி அவர் தான். நான் சொல்லலை, ஆதி அப்போஸ்தலர் சொல்லினது தான் நம்ம நினைவுபடுத்துகிறோம், சொல்கிறோம். எபிரேயர் 13:20 இயேசு கிறிஸ்துவின், அதாவது ஆடுகளின் பெரிய மேப்பராகிய இயேசு கிறிஸ்து, பேராயர், பெரிய மேப்பர்னா பேராயர், பேராயர்னா இன்னைக்கு பிஷப்புன்னு சொல்கிற, கண்காணின்னு சொல்கிற, அது இயேசுன்னு தானே அங்கே போட்டிருக்கு. போப்பு சொல்கிறான், எங்களுக்கு முன்னோடி வந்து பேதுரு ராயப்பரு, அவர் தான் முதல் போப்புன்னு சொல்கிறானே. ஐயா, அந்த பேதுருவையே கேட்டால் அவன் என்ன சொல்கிறான் தெரியுமா? 1 பேதுரு 5:4 பிரதான மேப்பர் வரும்போது வாடாத கிரீடத்தை பெறுவீங்கன்னு சொல்லி இயேசுவை தான் பிரதான மேப்பர்னு சொல்கிறானே தவிர அவனை ஒன்றும் சொல்லிக்கல.
கண்காணியரிடத்தில் திருப்பப்பட்டிருக்கோம். சிதறுண்டு ஆடுகளைப் போல இருந்தோம், கண்காணியரிடத்தில் திருப்பப்பட்டிருக்கோம் சொல்லி கண்காணின்னு இயேசுவை தான் சொல்கிறான், அவனை சொல்லலை. இப்போ என்ன சொல்கிறீங்க? ஆகவே பிஷப்பு இயேசு, கண்காணி இயேசு, தலைவர் இயேசு, அப்போஸ்தலர் இயேசு, நல்ல மேய்ப்பர் அவர் தான், பெரிய தீர்க்கதரிசி அவர் தான். அவருக்கு மேலே எந்த மனுஷனும் கிடையாது, அவருக்கு முந்தி வந்ததும் இல்லை பிந்தி வந்ததும் கிடையாது. ஆகவே ஸ்தாபனங்கள் பிந்தி வந்ததுனால இயேசுவோடு இணைக்காதீங்க, அப்போஸ்தலரோடு இணைக்காதீங்க. அப்போஸ்தலர்கள் என்ன சாதாரண ஆளுகளா? உயிரை கொடுத்து ரத்தத்தை சிந்தினாங்க ஐயா, ஜீவனை கொடுத்தாங்க. முழு சத்தியங்கள் அவங்களுக்கு தான் வெளியாக்கப்பட்டதுன்னு இயேசுவே சர்டிஃபிகேட் கொடுத்தாரு. அது பழைய ஏற்பாட்டில் இல்லை, எங்கிட்டும் கிடையாது. எபேசியர் 3ஆம் அதிகாரம், எல்லாம் நானே வாசிக்கிட்டு இருக்கிறத விட ஒரு எடுத்தவங்க வாசிங்க. எபேசியர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் படிங்க. எபேசியர் 3:6. இந்த ரகசியம் இப்பொழுது அவருடைய பரிசுத்த அப்போஸ்தலருக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் ஆவியானவராலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது போல முற்காலங்களில் மனுபுத்திரருக்கு அறிவிக்கப்படலை. ரொம்ப தெளிவாக போட்டிருக்கு, புரிஞ்சுக்குங்க. முற்காலம்னா பழைய ஏற்பாடு தான். பழைய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர்னு பேரே இல்லை, சத்தியங்கள் வெளிப்படலை, ரகசியங்கள் வெளிப்படலை. அந்த வெளிப்படாத காலத்தில் உள்ளதை மணிக்கணக்கில் பேசிக்கிட்டு இருக்கானே இன்னைக்கு. வாயை திறந்தா பழைய ஏற்பாடு, நியாயப்பிரமாணம், யோசுவா வந்தான், மோசே வந்தான், அவன் வந்தான், ஆபிரகாம் வந்தான், இவன் வந்தான்னு நேரத்தை 1.5 மணி நேரம் கடத்துறான். என்ன பிரயோஜனம்? அது ஒரு முக்காடுன்னு போட்டிருக்கு, ரகசியங்கள் வெளிப்படாத காலம்னு போட்டிருக்கு. அப்போஸ்தலர்களே இல்லாத காலம், இயேசுவே வராத காலம். அதில் என்னன்னா 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் நீ பேசிக்கிட்டு இருக்க. இன்னும் சொல்லப்போனால் அவங்கெல்லாம் கிறிஸ்தவங்களே இல்லையே, அவங்கெல்லாம் யூதர்கள் தானே, இஸ்ரேலர்கள் தானே, யெகோவா தேவனை ஆராதிச்சாங்க, அது உண்மை. அதுக்காக இயேசு தானே நமக்கு முக்கியம். இயேசுவை தானே தேவன் அந்த யெகோவா சொல்கிறாரு, இதோ என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாக இருக்கேன், இவருக்கு செவி கொடுங்கன்னு சொல்லி மத்தேயு 17ஆம் அதிகாரத்தில் மோசையை தாண்டி எலியாவை தாண்டி இயேசுவை தானே அந்த யெகோவா சொல்கிறாரு. நீ எதுக்கு நீ எலியாவின் தேவன் ஏன் சொல்கிற, ஏன் மோசையின் ஊழியன்னு ஏன்டா சொல்கிற? எல்லாம் தாண்டி தானே இயேசுவை சொல்கிறாரு. உனக்கு அறிவில்லை? ஏன் உன் காது கேட்கலையா? உன் கண்ணு தெரியலையா? அப்போஸ்தலருக்கு சொல்கிறாரு, இவருக்கு செவி கொடுங்கன்னு. அதனால் தேவ பிள்ளைகளே, எலியாவின் தேவன் நம் தேவன் அல்ல, மோசே ஊழியம் நம்ம ஊழியம் இல்லை, இயேசு கிறிஸ்து தான் பிரதான அப்போஸ்தலர், பிரதான ஆசாரியர். அவரே ஆதியும் அந்தமும், அவரே தலைவர், முந்தினவர் பிந்தினவர் அவரே, ஜீவிக்கிற உயிரோடு இருக்கிறவர் அவரே. அவரால் நியமிக்கப்பட்ட ஆதி அப்போஸ்தலருக்கு ரகசியங்கள் வெளியாக்கப்பட்டதே தவிர வேறு யாருக்கும் வெளிப்படலை. ஆகவே நமக்கு வழிகாட்டிகள் அப்போஸ்தலர்கள் தான். 1 கொரிந்தியர் 11:1 நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கன்னு சொல்லியிருக்கு. யார் சொல்ல முடியுமா? எந்த ஸ்தாபன ஆளுகளாவது சொல்லுங்க பார்ப்போம். எந்த ஸ்தாபன தலைவராவது சொல்லுங்க இந்த வார்த்தை. சமாதான பிரபு சபைன்னு ஒரு சபை இன்றைக்கி மீனம்பால்புரத்தில் டெடிகேஷனுக்கு நான் போயிருந்தேன். அன்போடு என்னை வரவேற்று ஜெபிக்க சொன்னாங்க, சேதிக்காக ஜெபிக்க சொன்னாங்க, பொன்னாடியை போர்த்து என்னை அன்பு பாராட்டினாங்க. அதிலிருந்து ஏறக்குறை 25 வருஷமாக எனக்கு பழக்கமானவங்க தான். அந்த ஸ்தாபன சமாதான பிரபு சபை ஏற்படுத்தின ஜேம்ஸ் சந்தோஷம்னு சொன்னாங்க, செத்துட்டாருன்னு சொன்னாங்க. அப்புறம் பிஏ டேனியல் செத்துட்டாருன்னு சொன்னாங்க. அப்போ அந்தந்த ஸ்தாபன தலைவர்கள் சாகுறாங்கல்ல. இன்றைக்கி உள்ள ஸ்தாபனங்களில் உள்ள தலைவர்கள்லாம் யார் சாகாமல் இருக்காங்க? மனுஷன் செத்து தானே ஆகணும். அவங்க செத்த தலைவர்களை பின்பற்றுவதை விட ஜீவிக்கிற தலைவரை பின்பற்றுவோம்னு தான் நான் சொல்கிறேன். செத்துப்போன தலைவர் அவன் ஏதோ குறைஞ்ச அறிவை வச்சு சொல்கிறான். இப்போ நான் இருக்கேன்னா நான் குறைஞ்ச அறிவு உள்ளவன் தான். இதில் உள்ளது தான் நான் பேசுகிறேனே தவிர ஏன் அறிவு சொந்தமாக எடுத்துக்கிட்டா ஒன்றுமே கிடையாது. மற்ற தலைவர்களாவது ஏதோ அவங்க சரக்கு கொஞ்சம் சொல்லியிருப்பான், எனக்கு அதுவும் கிடையாது. ஆகவே 0.
மனுஷர்கள் ஒன்றுமில்லை, மாயைக்கு ஒப்பனையாக இருக்குது. மனுஷர்கள் முழுவதும் ஜீரோ தான். அதனால தான் ஞானிகளை தெரிந்து கொள்ளாமல், படிப்பாளிகளை தெரிந்து கொள்ளாமல், வேதபார பரிசெய்கிற இயேசு சீசர்களாக தெரிந்து கொள்ளாமல், மீன் பிடிக்கிற படிப்பறிவில்லாத பாமரர்லாம் தெரிந்து கொண்டார். அவங்களுக்கு ரகசியங்களை வெளிப்படுத்தினார். அவங்க மறுத்து பேசாமல் அதை ஏற்றுக்கிட்டாங்க. அவங்க தான் ஏற்றுக்கிற முடியும். ஒரு வேதபாரம் வந்திருந்தா, ஒரு பரிசெய்கர் வந்திருந்தா, என் கேள்வி இல்லை இயேசுவே, அங்கே நான் படித்தது அப்படி இல்லை இயேசுவே, அங்கே இறையியல் கல்லூரியில் அப்படி சொல்லி கொடுத்தாங்க இயேசுவே, என்ன நீங்கள் இயேசுவே இப்படி சொல்கிறீங்க? இவர் இந்த பஞ்சாயத்து பண்ணுறதுக்குள்ளேயே உயிர் போயிடும். அதனால தான் பாமரர்களை தெரிந்து கொண்டார், படிப்பறிவில்லாதவர்களை தெரிந்து கொண்டார். எபிரேயர் அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்தில் 13 போட்டிருக்கு, பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு ஜனங்க ஆச்சரியப்பட்டாங்க. எதுக்காகனா படிப்பறிவில்லாதவர்கள் என்று, பேதமை உள்ளவர்கள் என்று தேவ அறிஞ்சபடினாலே அவங்கள குறித்து ஓஹோ இயேசுவோடு இருந்தவர்கள் என்று புரிஞ்சுக்கிட்டாங்க என்று. படிப்பறிவில்லாதவங்க, பேதமை உள்ளவங்க, ஆனால் இயேசுவோடு இருந்ததுனால இப்படி பேசுகிறாங்க என்பதை புரிஞ்சுக்கிட்டாங்க. இயேசுவே படிக்காதவர் தானே. 6 வயசுலே ஆரம்ப பள்ளியிலே கல்வி பயின்றார்னு சேர்த்து விட்ட மாதிரி இன்றைக்கி டாட்டா ராதா மாணிக்கமா கேளுங்கள் தரப்படும் பதில் சேர்த்து விட்டவன் மாதிரி பேசுகிறார். 6 வயசுலே ஆரம்ப பள்ளியில் சேர்த்து விட்டவன் மாதிரி பேசுகிறான். ஐயா பாடுறான், ஃபேமஸ் ஆகிடுச்சு அந்த பாட்டு. இன்ன வரைக்கும் எவனும் அதுக்கு கேள்வி பதில் சொல்லலை. யோவான் 7:15 போட்டிருக்கு, இயேசு எப்படிப்பட்டவர்னு பொதுமக்கள் அந்த ஊர் மக்கள் சொல்கிறாங்க, படிங்க. அப்பொழுது யூதர்கள் இவர் கல்லாதவராய் இருந்தும் வேத எழுத்துக்களை எப்படி அறிஞ்சிருக்கிறான்னு ஆச்சரியப்பட்டாங்க. கல்லாதவர், படிப்பே கிடையாது, இவர் வேத வசங்களை இப்படி சொல்கிறாரே. இப்போ என்னை குறித்து நீங்கள் எப்படி ஆச்சரியப்படுறீங்களோ அந்த மாதிரி இயேசுவை பற்றி ஆச்சரியப்பட்டிருக்காங்க. ஏன்னா அவர் தேவகுமாரன். அவருடைய வார்த்தையை கூட்டாமல் குறைக்காமல் நான் சொல்கிறதுனால ஆச்சரியப்படுறீங்க என்னைய. நான் ஒன்றும் இல்லை. அப்போஸ்தலர்கள் அப்படித்தான் செஞ்சாங்க. ஏன்னா அவன் அறிவாளியோ படிப்பாளியோ இயேசு தெரிந்து கொள்ளலையே. அவன் ஏதோ வரும்போதே சரக்கோட வரல, அப்பாவிங்க ஒன்றும் தெரியாது, அவங்கள நிரப்பினார். அதான் பாலகருக்குன்னு அவங்க சொன்னார். மத்தேயு 11:25 இந்த ரகசியங்கள் கல்விமான்களுக்கும் ஞானிகளுக்கும் மறைத்து இந்த பாலகருக்கு வெளிப்படுத்தினால் உம்மை சோத்தரிக்கிறேன். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார், பலம் உள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி உலகத்தின் பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார், இல்லாதவைகளை அற்பமாக எண்ணப்பட்டவைகளை தேவன் தெரிந்து கொண்டார், பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார்னு 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தில் 23 படிச்சிங்கன்னா அதில் இருக்குது. ஆகவே மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்து தான் மேன்மை பாராட்டணுமே தவிர, ஏன் சபை அப்படி சிலர் குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுறாங்க, சிலர் ரதங்களை குறித்து மேன்மை பாராட்டுறாங்க. சங்கீதம் 20 போட்டிருக்கு, ரதங்கள்லாம் சபைகள், குதிரை என்ன அந்த சபை நடத்தி செல்கிற பிஷப்புகள், பாஸ்டர்கள், தலைவர்கள். அங்கே போட்டிருக்கு, அவங்க முறிந்து விழுந்தாங்க, நாங்கள் கர்த்தரை மேன்மை பாராட்டுகிறோம், நாங்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம்னு சொல்கிறாங்க. இதுதான் கரெக்டு. ஆகவே மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டு, ஸ்தாபனங்களை குறித்து மேன்மை பாராட்டாத. எங்கள் ஸ்தாபனம் அப்படி, எங்கள் ஸ்தாபனம் இப்படி, நாங்கள் அப்படி செய்வோம் இப்படி செய்வோம், இத்தனை பேருக்கு சாப்பாடு கொடுத்துருக்கோம், இத்தனை பேருக்கு என்ன செஞ்சுருக்கோம், இது என்ன பிரயோஜனம்? ஏன் உலகத்தானே செய்கிறானே. ஒரு ஹெல்மெட்டு போட்டுக்கிட்டு ஒரு வாலிபன் காதில் உள்ளதும் கழுத்தில் உள்ளதும் பிடிக்கிட்டு போனதை தான் பார்த்துருக்கேனே தவிர, அதே ஹெல்மெட்டு போட்டுக்கிட்டு ஹெல்ப் பண்ணுறான், உதவி செய்கிறான் கஷ்டப்படுறவங்களுக்கு, முதியோர்களுக்கு. அவனே குளிப்பாட்டுறான், புது ட்ரெஸ் போட்டு விட்றான், காசை கொடுக்குறான். யூடியூப்பில் நீங்கள் பார்த்துருப்பீங்கள. அவன் யார், கிறிஸ்தவனா, பாஸ்டரா? அவன் என்ன கேட்டால், மக்கள் சேவையிலே நான் இறைவனை காண்கிறேன்னு சொல்கிறான். மக்கள் சேவையே இறைவன் சேவன், கடவுளுடைய சேவையே இதுதான்னு சொல்லி அவனுக்கு எப்படி தெரியுது? இந்த சிறியலுக்கு ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ எனக்கே செய்தீர்கள்னு அன்னைக்கே சொல்லிட்டார் ஐயா.
நீ பெரிய கோயிலை கட்டி சிலுவையை போட்டு நீ அடேங்கப்பா நீ அசனை நடத்தி நீ எவ்வளோ காரியம் செஞ்சு நீ என்ன பிரயோஜனம்? உன்னால் முடிஞ்சதை ஒரு 10 பேருக்கு சாப்பாடை கொடு. டெய்லி சபையிலேருந்து 100 பேர் இதை வள்ளலார் இதில் செய்கிறாங்கல்ல, அருள் பெருஞ்சோதிக்கு தனிப்பெரு கருணைன்னு சொல்லி டெய்லி 100 பேருக்கு சாப்பாடு கொடுக்குறான் ஐயா. பசியில் உள்ளவங்களுக்கெல்லாம் பார்க்கும்போது வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் ஒரு வள்ளலார். கடைசியில் ஒளி தான் கடவுள், ஜோதி தான் கடவுள்னு சொல்லி விக்கிரக ஆராதனையே கிடையாதுன்னு சொல்லி மறுத்ததுனால தான் ஐயருக சூடமாக போட்டு எரித்து கொண்டுட்டாங்க. பஸ்பம் ஆகிட்டாரு, ஜோதி ஆகிட்டாருன்னு சொல்லிட்டாங்க கடைசியில். இப்படித்தான் செத்த கொன்னது. இன்னும் எத்தனை பேரை கொண்டு இருக்காங்க. அப்படி தேவ பிள்ளைகளே, உண்மை பேசின ஊழியர்கள் அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி உபத்திரவப்படுறாங்க, பாதிக்கப்படுறாங்க, துரத்தப்படுறாங்க, சபையால் விரட்டப்படுறாங்க. இயேசு தம்முடைய சீர்களை அதான் சொன்னார், எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், தேவாலயத்தை விட்டு துரத்தப்படுவீர்கள், தேவனுக்கு விரோதி என்று உங்களை மக்கள் சொல்லுவாங்க. ஏன்னா என்னையவே அப்படி சொல்லிட்டாங்க, உங்களையும் சொல்லுவாங்கன்னு சொன்னார். ஆகவே தேவ பிள்ளைகளே, எத்தனை வருஷம் வாழ போகிறோம்? கொஞ்ச காலம் கர்த்தருக்காய் வாழ்வோம். சாகிறது உறுதி. இயேசுவுக்காக தேவனுக்காக வாழ்ந்து சாவோம். பிறப்பு ஒரு நிகழ்வாக இருக்கலாம், இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்கணும்னு சொல்லி டாக்டர் அப்துல் கலாம் சொன்னது இதுக்கு நம்ம பயன்படுத்திக்கிடுவோம். இயேசுவுக்காக. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். யார் இன்றைக்கி எந்த தலைவர் சொல்ல முடியுமா? ஆகவே ஆதி அப்போஸ்தலர்களை பின்பற்றுவோம். யூதர்கள் மார்க்கம் கிறிஸ்தவ மார்க்கம் அல்ல. கிறிஸ்தவ மார்க்கம் என்பது வெள்ளைக்காரங்க மார்க்கம் அல்ல, இங்கிலீஷ்கார மார்க்கம் கிடையாது, ஐரோப்பியா மார்க்கம் கிடையாது, லண்டனுடைய கலாச்சாரம் இல்லை. கிறிஸ்தவம் என்பது மதம் அல்ல, அது புதிதும் ஜீவனமான ஒரு மார்க்கம். எபிரேயர் 10:19 போட்டிருக்கு. புதிதும் ஜீவனமான ஒரு மார்க்கத்தை ஏற்படுத்தினார்னு போட்டிருக்கு. மார்க்கம்னா வழி. அதுதான் இயேசு நானே வழின்னு சொன்னார். நானும் ஒரு வழின்னு சொல்லலை, நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவனாக இருக்கிறேன், என்னையே அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான்னு சொல்லி தெளிவாக சொல்லிட்டாரே. 1000 தடவை நீ வசனம் சொல்கிறியா, அந்த சத்தியம் புரியலையா? யோவான் 10:1 வேறு வழியாக ஏறுகிறவன் கொள்ளைக்காரன்னு சொல்கிறார். வேறு ரூட்டு இல்லை. அதான் அப்போஸ்தலர் சொன்னாங்க, அவரால் அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பில்லை, தெளிவாக சொன்னாங்களே, அதானே. ஆகவே ஆதி அப்போஸ்தலருக்கு ரகசியங்கள் வெளியாக்கப்பட்டது. யோவான் 3:11 நிக்கோதேமுக்கு இயேசு பிரசங்கம் பண்ணுறாரு. அவன் இஸ்ரவேலின் போதகர். அவங்கிட்ட இயேசு அவன் அண்டர் கவுண்டில் தெரியாமல் வர்றான். ஏன்னா வெளியரங்கமாக வந்தால் பதவி போயிடும், அவனுக்கு ஒரு மாதிரியாக பேசுவாங்க. இயேசுவுக்கு சீசனாக அவருக்கு விருப்பம். அவருக்கு இயேசுவின் பிரசங்கம் ரொம்ப பிடிக்குது. அவன் தொழில் அவன் நிலைமை பாவம். அப்படி யோவான் 3:10 இஸ்ரவேலின் போதகராக இருந்தும் உனக்கு இது தெரியலையான்னு சொல்கிறாரு. தெரியல. பழைய ஏற்பாட்டுக்காரங்களுக்கு ரகசியம், யூதர்களுக்கு தெரியல. ஆனால் 11ஆம் வசனத்தில் இயேசு என்ன சொல்கிறாருன்னா, 11 படிங்க. யோவான் 3:11 அவங்களையும் சீசர்களையும் பிரிக்கிறார் பாருங்க. மெய்யாகவே மெய்யாகவே நாங்கள் அறிந்திருக்கிறதை சொல்லி நாங்கள் கண்டதை குறித்து சாட்சி கொடுக்கிறோம். நீங்களோ எங்கள் சாட்சிகளை, நீங்களோ நாங்களோன்னு பிரிக்கிறார். நீங்களோ என்பது யூதர்கள், யூத கலாச்சாரம். நீங்கள், நாங்கள் என்பது இயேசுவும் அவருடைய சீடர்கள். நாங்கள் இதை புரிஞ்சுக்குங்க. ஆகவே இயேசு கிறிஸ்துவுடைய மார்க்கம் யூத மார்க்கம் அல்ல. யூதத்தில் பிறந்திருக்கலாம், அதுக்காக யூத மார்க்கம் கிடையாது. யூத மார்க்கம் என்பது ஒரு மதம். அது ஒரு கலாச்சாரம், அது ஒரு பாரம்பரியம். அதை இயேசு கண்டிச்சார். யோவான் மத்தேயு 15:9 மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாய் போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்தார்னு ஏசாயா தீர்க்கதரிசி நன்றாய் உங்களை குறித்து சொல்லிட்டாப்பான்னு சொல்லி அங்கே வந்தார். அதில் 6ஆம் வசனத்தில் உங்களுடைய பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை அவமாக்கி வர்றீங்கன்னு சொல்லி வைகிறாரு.
அவன் முழுவதும் கடவுளுடைய காரியங்களை அவமாக்கி தான் போனாங்க. உங்களுக்கு இன்னும் சொல்ல போனால் 10 கட்டளைகள் என்பது அயோக்கிய நாய்களுக்கு தான் கொடுக்கப்பட்டதே தவிர நீதிமான்களுக்கு கொடுக்கப்படலை என்று பவுல் சொல்லியிருக்கான். நான் சொல்லலை, இந்த பவுல் சொல்லலை. 1 தீமோத்தேயு 1 7 பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எத்தனையோ கோயிலில் 10 கட்டளையை தொங்க போடுறான், மனப்பாடம் பண்ண சொல்கிறான், சண்டை கிளாஸில் சொல்லி கொடுக்குறான் மனப்பாடமாக. நிருபங்கள் படித்தாதாண்டா உங்களுக்கு தெரிய போகுது. என்ன போட்டிருக்கு, என்ன சொல்கிறான்? கிறிஸ்தவ ஊழியக்காரன், கிறிஸ்தவ உதவி ஊழியக்காரனுக்கு என்ன சொல்கிறான் படிங்க. தாங்கள் சொல்லுகிறது இன்னதென்றும் தாங்கள் சாதிக்கிறது இன்னதென்றும் ஒன்றுமே தெரியாமல் இருந்து நியாயப்பிரமாண போதகராக இருக்க விரும்புகிறான். கிறிஸ்தவ போதகர் அல்ல, அவன் நியாயப்பிரமாண போதகராக இருக்க விரும்புகிறானே தவிர கிறிஸ்தவ போதகராக அல்ல அவன் விரும்பலை. இன்றைக்கி முழுவதும் கிறிஸ்தவ பேரை சொல்லிக்கிட்டு நியாயப்பிரமாணத்தையே மணிக்கணக்கில் சொல்கிறான், பழைய ஏற்பாட்டிலேயே மணிக்கணக்காக சொல்கிறான். அவன் நியாயப்பிரமாண போதகர் தானே, அவன் இஸ்ரவேலின் போதகர் தானே, அவன் யூத ரவி தானே, அவன் கிறிஸ்தவேன்னு பொய் சொல்கிறான், ஏமாத்துறான். அவனுக்கே தெரியாமல் முட்டா பையனாக தானே இருக்கான்னு தானே அர்த்தம். அப்புறம் நியாயப்பிரமாணத்தை ஒருத்தன் உண்மையிலேயே அனுசரித்தா அது நல்லதான். நியாயப்பிரமாணம்னா நீதி பிரமாணம், அதாவது நீதிமொழிகள் மாதிரி சட்டம் தன் கடமையில் செய்யும். சரி, அப்போஸ்தலர்களாகி எங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறபடி நியாயப்பிரமாணம் நோட் பண்ணுங்க, நியாயப்பிரமாணம் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறபடி அப்போஸ்தலர்களுக்கே தெரியாததா அவங்களுக்கு தெரிஞ்ச அளவில் எடுத்துக்கிட்டா நியாயப்பிரமாணம் நீதிமானுக்கு விதிக்கப்படவில்லை. அப்போ யாருக்கு விதிக்கப்பட்டிருக்கு? அக்கிரமக்காரருக்கு, அடங்காதவனுக்கு, பக்தியே இல்லாதவனுக்கு, பாவிகளுக்கு, அசுத்தருக்கு, சீர்கெட்ட ஆள்களுக்கு, தாய் தகப்பமான அடிக்கிறவனுக்கு, கொலை செய்கிறவனுக்கு, வேசிக்கல்லனுக்கு, ஆணுக்கு ஆணு உபச்சாரம் பண்ணுறவனுக்கு, மனுஷனை திருடிட்டு போகக்கூடியவனுக்கு, எல்லாம் வாயை திறந்தா பொய் சொல்கிறவனுக்கு, பொய் சத்தியம் வைக்கிறவனுக்கு, நித்தியானந்த தேவனுடைய மகிமையான சுவிசேஷத்துக்கு விரோதமாக அவன் செயல்படுறான், அவனுக்கு தாண்டா அது விதிக்கப்பட்டிருக்குன்னு அடித்து சொல்கிறானே. எவனுக்காவது இது காதுக்கு போயிருக்கா? யாராவது திருச்சபையில் இதை பற்றி சொல்கிறானா? எவனாவது சீர்திருத்தினானா, யோசிக்கிறானான்னு பாருங்கள். இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஒன்றை சொல்கிறேன், நிறைய காரியங்கள் இருக்குது. எப்போ நம்ம கண்கள் திறக்கும்? நிருபங்களுக்கு வந்தால் தான். ரோமர்லேருந்து யூதா வரைக்கும் படிங்க. அதுதான் கிறிஸ்தவங்களுக்கு எழுதப்பட்டது. கிறிஸ்தவங்கன்னா யார்? சகல ஜாதிகளிலிருந்து சீசரானவங்க. அந்த சீசர்களுக்கு தான் அப்போஸ்தலர் 11:26 படி முத கிறிஸ்தவர்கள் என்று பெயர் உண்டாயிற்று. பழைய ஏற்பாட்டில் கிடையாது. ஆகவே அந்த 1ஆம் நூற்றாண்டிலிருந்து ஏற்படுத்தப்பட்ட அந்த கிறிஸ்தவ சபை, கிறிஸ்தவ ஊழியம், உபதேசம் கரண்டில் இருக்குது, மாறாமல் இருக்குது, மறையில் இன்னைக்கும் கரண்டில் இருக்குது. இயேசு இருக்கார். அப்போஸ்தலர் மரித்தாலும் நிருபங்கள் மூலமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆவியானவர் இன்றைக்கி நினைப்படுத்திக்கிட்டு இருக்காரு. இப்போவும் கரண்டில் இருக்குது. இந்த சபை சர்வசங்க சபையாக பரலோகத்தில் இருக்குது. அங்கே நம்ம போய் சேர போகிறோம். நம்ம பேர் அங்கே தான் இருக்குது. இயேசு அழைக்க திரும்ப வரப்போகிறாரு. இதுதான் சத்தியம். வாடகை வீடு மாதிரி இன்றைக்கி உன் ஸ்தாபனங்களை நினச்சிக்க, உன் தலைவர்கள் முழுதும் நண்பர்களாக நினச்சிக்க, குருக்களாக அடிமைகளாக அவங்களுக்கு எந்திரி உட்காருனா அடிமைகளாக எவனுக்கும் போயிடாதீங்க. மத்தேயு 23:10 நீங்கள் குருக்கள் என்று அழைக்கப்படாதீர்கள், கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு குருவாக இருக்காருன்னு இருக்கு. அதில் 9ஆம் வசனத்தில் பூமியில் ஒருத்தனையும் உங்கள் பிதான்னு சொல்லாதீங்கன்னு சொல்கிறாரு. பரலோகத்திற்கு ஒருவரே உங்களுக்கு பிதான்னு சொல்கிறாரு. நீ இதை விட என்னடா சொல்ல முடியும் உங்களுக்கு? ஃபாதர், பிதான்னா ஃபாதர், பங்கு தந்தை, அருள் தந்தை. இனிமேல் சொல்லாத. குரு, தலைமை குரு, உதவி குரு. என்னடா குரு? இயேசு இருக்கும்போது உனக்கு என்ன குரு? ஆகவே இந்த காரியங்கள்லாம் ஒரு புரட்சி ஏற்படுத்துகிற, ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற காரியமே தவிர வேற அல்ல. குழப்பவாதி நான் அல்ல. உங்களை நான் குழப்பலை.
சரியாக புரிஞ்சு அறிஞ்சு, நானும் சிஎஸ்ஐ போதகர் தான், பெந்தேகோஸ்தே போரில் அலைஞ்சவன் தான், எல்லாம் படித்தவன் தான், அறிஞ்சவன் தான், 2 டாக்டர் பட்டம் வாங்கினவன் தான், எல்லா சபைகளையும் இருந்துட்டு வந்தவன் தான். இன்றைக்கி எல்லாத்தையும் தூக்கி குப்பையில் போட்டு இயேசு தலைவர், தலைமையிடம் பரலோகம், அவரால் நியமிக்கப்பட்ட ஆதி அப்போஸ்தலர்கள் நமக்கு வழிகாட்டிகள், நிருபங்கள் கிறிஸ்தவனுடைய பாடங்கள், நமக்குன்னு ஒன்றுமே கிடையாது. நாம் எல்லாரும் சகோதரர்களாக இருக்கிறோம். தலைமை இயேசு ஒருவரே நமக்கு தலைவர் என்ற அந்த எண்ணத்தோடு முடிவோடு தான் பயணிக்கணுமே தவிர வேறு அல்ல. ஆகவே பழைய ஏற்பாட்டுக்காரங்க கிறிஸ்தவர்கள் அல்ல, அது நீங்களோன்னு ஒதுக்குறாரு. நாங்களோ என்பது கிறிஸ்தவன் சொல்லி நாங்களோடு தனியாக ஒதுக்குறாரு. அந்த ஐரோப்பியா பாரம்பரியங்கள் முழுவதும் அந்த பாரம்பரியம், பிரிட்டிஷ் முழுவதும் அந்த பாரம்பரியம், இங்கிலீஷுக்காரன் முழுவதும் அந்த பாரம்பரியம். எல்லாத்தையும் கிறிஸ்தவம்னு சொல்லாதீங்க. கிறிஸ்தவம் என்பது பாரம்பரியத்துக்குரியது அல்ல, மதத்துக்குரியது அல்ல, ஒரு மனுஷனால் நியமிக்கப்பட்டதும் இல்லை. அங்கே தேர்தலும் கிடையாது, அங்கே காசு வசூல் பண்ணுறதும் இல்லை, அங்கே அற்புதத்தின் தட்டும் கிடையாது, அங்கே ஜெபப்பேனா எழுதுறதும் இல்லை, அங்கே பல்கலைக்கழகம் கட்டுறதும் இல்லை, அங்கே மெடிக்கல் கட்டுறதும் இல்லை, அங்கே வீடு வீடாக வசூல் பண்ணி ஏமாத்துறதும் இல்லை, பெரிய பெரிய கோயில், ஊசி கோயில், பெரிய பெரிய ஆலயமெல்லாம் அங்கே கிடையாது. உபதேசம் சத்தியம்தான். லேலுயா. இந்த உலகம் அக்கினிக்கு ரேகை வச்சிருக்க, நீ எத்தனை கோயில் கட்டி என்ன செய்ய? 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் போட்டிருக்கு 7ஆம் வசனம். இன்னைக்கு இருக்கிற வானமும் பூமியும் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்க, நீ எத்தனை கட்டி என்னடா செய்ய? அக்கினிக்கு இரையாக போகிறதுக்காக உன் மேன்மை, உன் அந்தஸ்து, உன்னுடைய காரியம் கடைசி காலத்தில் சேர்த்து வச்சுருக்கீங்களே, எல்லாம் புட்டரித்து எல்லாம் நாசமாக போகுதுன்னு சொல்லி யாக்கோப்பு 5:1 இருக்குது. ஐஸ்வர்யவான்களே அலருங்க, உங்கள் மேல் வரக்கூடிய நிர்பந்தெல்லாம் அலறி அழுங்கன்னு சொல்லி அப்போஸ்தலர்கள் யாக்கோப்பு சொல்லியிருக்கான். ஆகவே தேவ பிள்ளைகளே, இந்த ரகசியங்கள் அப்போஸ்தலர்களுக்கு தான் ரகசியங்கள் வெளியாக்கப்பட்டதே தவிர வேறு அல்ல. அது என்ன ரகசியங்கள்லாம்? பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்கள் என்று மத்தேயு 10ஆம் அதிகாரத்திலே 11ஆம் வசனத்திலே சொல்கிறாரு. பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறதுன்னு பிரசங்கம் பண்ணவர். அந்த ரகசியங்கள் முழுவதும் அப்போஸ்தலர்கிட்ட தான் இருக்குது. அந்த அப்போஸ்தலர்கள் நிருபங்களில் இருக்காங்க. இன்றைக்குள்ள அப்போஸ்தலர் எவனையும் அப்போஸ்தலர்னு சொல்லிடாதீங்க, என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். பேர் வைக்கலாம், அதனால் அவன் அப்போஸ்தலன் ஆகி விட முடியாது. கள்ள அப்போஸ்தலர்கள் நிறையா இருக்காங்க, கபடமுள்ள வேலையாட்கள் நிறையா இருக்காங்க, கள்ள நோட்டுகள் நிறையா இருக்குது. அதனால் இந்த தொந்தரவு எதுக்கு நமக்கு? ஆதி அப்போஸ்தலர்கள் எழுதி வச்சுருக்காங்கல்ல, அதை பின்பற்று, அதை பேசு, அதை சொல்லு. அந்த நிருபங்களை படி. எங்கள் சபைகளெல்லாம் நிருபங்கள் தான் நாங்கள் வேத பாடமாக வாசிக்கிறோம். நிறைய ரகசியங்கள் ஒவ்வொரு வாரமும் வெளிப்படுது. நிருபங்களை படிங்க. இனிமேல் சங்கீதம் நீதிமொழிகள்லாம் ஒதுக்கிட்டு வாரந்தோறும் நிருபங்களை இனிமேல் வேத பாடமாக வாசிக்க விடுங்க. இப்போ இது என்ன, எங்கே போய் போட்டு தொலைகிறது? இதை கடவுளுடைய வார்த்தை தானே, வாசிக்க. அப்படி செய்யுங்க, தோசையை மாற்றுங்க, முடிஞ்ச அளவில் செய்யுங்க. முடியாவிட்டால் என்ன செய்ய முடியும்? ஆகவே உள்ளவன் எவனோ, 9ஆம் வசனம், உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும். 12 உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணமும் அடைவான். இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் உள்ளதில் எடுத்துக்கொள்ளப்படும். இது என்ன அர்த்தம்னா, உள்ளவன்னா வரங்கள் உள்ளவன் அர்த்தம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் 9 வரங்கள் சபைகளை கொடுத்துருக்காரு. அந்த 9 வரங்களில் 1வது 2வது ஒருத்தன் இருந்தால் அவனுக்கு திரும்ப கர்த்தர் கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஒன்றுமே இல்லாதவன், ஒன்றுமே இல்லாமல் வெளியே தொந்தியை போட்டுக்கிட்டு, ரொம்ப சிலுவையை போட்டுக்கிட்டு, நான் பெரிய ஆளுன்னு சொல்லி ஒரு இளவும் தெரியாமல் ஜெபிக்கவே ஒரு உபதேசமே தெரியாதவங்கிட்ட உள்ளதும் எடுத்துக்கொள்ள. உள்ளதுன்னா ஏதாவது சில வரங்கள் பாட்டு தாளந்துருக்கும், ஏதாவது ஒரு சில இசை தாளந்து, ஏதாவது வரங்கள் இருக்கும், அதுவும் இல்லாமல் கடைசியில் இல்லாமல் போயிடும். அந்த அர்த்தம்தான். ஆகவே அவர்கள் கண்டும் 13 காணாதவர்களாகவும் கேட்டும் கேளாதவர்களாகவும் உணர்வுள்ளாதவர்களாகவும் இருக்கிறபடியால் நான் அவங்களோட என்ன எப்படி பேச வேண்டியதாக இருக்குது? ஊமைகளாக இருக்குது. உங்கள்கிட்ட வெளிப்படையாக ஏன் தெரியுதுன்னா, நீங்கள் ஏன் சீடர்கள், கண்கள் திறந்தாச்சு உங்களுக்கு. அவங்களுக்கு ஏன் இவ்வளவு சொல்கிறோன்னா, இன்னும் அவங்க கண்கள் திறக்கலை. இது எப்படி சொல்கிறீங்கன்னா, காட்டுக்கத்தான் கத்திக்கிட்டு இருக்கோம், எத்தனையோ வீடியோக்கள் போட்டுக்கிட்டு இருக்கோம், இப்படியே பல வருஷமாக பேசி இன்றைக்கி ஏன் நமக்கு ஆதரவாக ஆதரவாக இருக்கிறான்னு சொல்லுங்கள். பெரிய எழுப்புதல் உண்டாக வேணாம்,
ஒரு பெரிய அளவில் ஒரு எலும்பு இருக்க வேணாமே? இல்லையே. யூடியூப்பில் போடுறோம், எல்லோரும் பார்க்குறாங்க, எல்லோரும் கேட்குறாங்க. எவன் உணர்றான், எவன் கேட்குறான்? அதான் இங்கே போட்டிருக்கு. ஏசா தீர்க்க தரிசனமே அப்படித்தாப்பா சொல்லியிருக்குன்னு சொல்லி 14ஆம் வசனத்தில் ஏசாவின் தீர்க்க தரிசனம் அவர்களிடத்தில் நிறைவேறுகிறது. அதாவது காதார கேட்டும் உணராதிருப்பீர்கள், கண்ணார கண்டும் அறியாதிருப்பீர்கள். இந்த ஜனங்கள் கண்களினாலே காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருத்தத்தினால் உணர்ந்து மனம் திரும்பாமலும் நான் அவளை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படி அவள் இருதயம் எப்படி இருக்கு? கொழுத்து, நல்லா கொழுத்துருக்கு. காதால் மந்தமாக கேட்டு தாங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்பதே. இப்படி கதியில் இருக்காங்க. இது ஏசாயா புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் இருக்குது இந்த வசனம். அதுவும் தீர்க்க தரிசனம் தான் சொல்கிறாரு. இப்போ நான் சொல்கிறதும் வசன அடிப்படையில் எப்படி சொல்கிறனோ அதுபோல் இயேசுவும் அவங்க வேதத்தை நேசிக்கிற, வேதத்தை வெறியாக இருக்கிற அந்த பழைய ஏற்பாடை வச்சு தான் அவங்களுக்கும் பேசுகிறாரு. பேசியே அந்த கதி வசன ஆதாரத்தோடு பேசிய. இப்போ நம்மளும் வசன ஆதாரத்தோடு தான் பேசுகிறோம். அதனால் ஒன்றும் செய்ய முடியாமல் பேசாமல் இருக்காங்க. ஆகவே பாருங்கள், உங்கள் கண்கள் காண்கிறதுனாலும், பாருங்கள் 16, உங்கள் காதுகள் கேட்கறதுனாலும் அவைகள் யாது? பாக்கியம் உள்ளவைகள். யூடியூப்பில் கேட்குறத விட இன்னைக்கு நேரலையில் கேட்குற நீங்கள் பாக்கியவான்கள். ஏதோ நாடுகளிலிருந்து யூடியூப்பில் கேட்குறான். மலேசியாவிலிருந்து ஒரு ஐயா கேட்டு, ஐயா இந்த சத்தியம் எங்களுக்கு வேணுமே, எவ்வளோ அருமையாக இருக்குன்னு சொல்லி மலேசியாவிலிருந்து சொல்கிறாரு. ஆனால் நீங்கள் கண்கள் பார்க்குறீங்க, காதுகள் கேட்குறீங்க, லைவு நேரடியாக கேட்குறீங்க. நீங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். லேலுயா. அநேக தீர்க்கதரிசிகள் நீதிமான்களும் 17, நீங்கள் காண்கிறவர்களை காணாமலும் நீங்கள் கேட்கிறவர்களை கேளாமலும் கேட்கவும் விரும்பியும் காணாமலும் கேளாமலும் போனார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகவே விளக்கம் சொல்ல, ஆகையால் விதையை பற்றிய ஊமையை கேளுங்கன்னு விளக்கம் கொடுக்குறாரு. இதை சொல்லிவிட்டு நான் முடிக்க போகிறேன் இந்த பகுதியை. அடுத்து வாரத்தில் மீதியை நான் சொல்ல போகிறேன். எல்லாத்தையும் சொல்ல, விளக்கங்கள் சொல்ல நேரம் இல்லை. ஆகவே இந்த விதையை பற்றி ஆரம்பத்தில் சொன்னார் இல்லையா, அந்த விளக்கம் என்ன, இத்தனையும் சொல்லிட்டு விளக்கம் சொல்கிறாரு. ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராது இருக்கும்போது பொல்லாங்க வந்து அவன் இருதயத்திலிருந்து விதைக்கப்பட்டதை என்ன செய்கிறான்? பறித்து கொள்கிறான். அவனே வழி அருகே விதைக்கப்பட்டவன். பொல்லாங்கன்னா சாத்தான். எபேசியர் 6:16 போட்டிருக்கு. பொல்லாங்கன்னு செய்யும் அக்னியாஸ்திரங்களை அவிழ்க்கத்தக்க அப்படின்னு போட்டிருக்கு. பொல்லாங்கன்னா பிசாசி. பிசாசி உங்களுடைய இருதயத்தில் உள்ள வசனத்தை திருடிட்டு போயிடுறான். தேவ பிள்ளைகளே கவனமாக இருங்க. எத்தனையோ வசனங்கள் சொன்னாலும், எவ்வளவோ காட்டு கத்துனாலும் ஒன்றும் புரியல, விளங்கலைன்னா உங்களுக்கு வசனம் கொத்திட்டு போயிட்டான்னு அர்த்தம். பிசாசி குருவிகள் கொத்திட்டு போன மாதிரி போயிட்டான்னு அர்த்தம். வழி அருகே நீங்கள் விதைக்கப்பட்டவங்கன்னு அர்த்தம். வழி அருகே இப்போ வெள்ளவே இந்த வசனத்தை ஒரு இதில் வெளியே கேட்டால் ஸ்பீக்கரில் வழி அருகே கொஞ்சம் நின்று நல்லா இருக்க கூட்டம் வந்தவொடனே சரி போயிடுவான். ஏன்னா வழி அருகே உள்ளவன் உள்ளே வரமாட்டான். அப்புறம் கற்பாறை, 2வது பாயிண்ட்டு, கற்பாறை இடங்களிலே விதைக்கப்பட்ட 20ஆம் வசனம். வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்கிறான். உடனே ஐயா அப்படிங்க இப்படிங்க யார் வந்தாலும் அதை முடியாது, உடனே நான் கூட வர்றேன் பாருங்க, நான் உயிரை விடுற மாதிரி பேசுவாங்க. உடனே சந்தோஷத்தோடு நம்பிடக்கூடாது அவனை. ஆகிலும் தனக்குள்ளே வேறு இல்லாததனால் 21 கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைச்சிருப்பான், கடைசி வரைக்கும் நிற்க மாட்டான். இல்லை வேறு இல்லைல்ல, சும்மா ஒரு உயின்னு கொஞ்சம் ஒரு உறவில் பாவலா பண்ணுவான். வசனத்து நிமித்தம் உபத்திரமும் துன்பம் உண்டான உடனே என்ன செஞ்சிடுவான்? இடலை ஆகிடுவான். நிச்சயமாக உலகத்தில் உபத்திரம் உண்டு தானே, சோதனை உண்டு தானே. அது வந்த உடனே எதுக்குடா வந்தோம், இதுதானே நம்ம அப்போயே நினைச்சோம்னு துண்டை காணா துணியை காணான்னு ஓடிடுவான். இவன் யார்? கற்பறையில் விதைச்சவன். 3வது பாயிண்ட்டு 22, முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன்
வசனத்தை கேட்குறான். ஆனால் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தையும் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதுனால அவனும் பலனற்று போகிறான். அவனும் அப்படின்னா இவ்வளவு இருந்தும் கூட நல்லா வந்தவன் கூட போயிட்டான், அந்த அர்த்தம் தான். போனதுக்கு காரணம் என்னன்னா உலக கவலை, ரெண்டாவது ஐஸ்வர்யத்தின் மயக்கம். இந்த ரெண்டு காரியம் உங்களை அடிமையாக கூடாது தேவ பிள்ளைகளே. உலக கவலை நமக்கு இருக்கவே கூடாது. உலகம் அது இச்சை ஒளிந்து போகும். 1 யோவான் 2:17 இருக்கு. தேவ சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்று நினைச்சு நிற்பான். அழிஞ்சு போகிற உலகத்துக்காக நீ ஏன்டா கவலைப்படுற? அக்கினி கீரையாக வைக்கப்பட்ட உலகத்துக்காக நீ ஏன்டா கவலைப்படுற? உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள்ளே கிடக்கு, நீ ஏன் அதை கவலைப்படுற? உலகத்தின் அதிபதியாக பிசாசு இருக்கிறானே, நீ ஏன் இந்த உலகத்துக்காக கவலைப்படுற? ரெண்டாவது ஐஸ்வர்யத்தையும் மயக்கம். அழிஞ்சு போகிற ஐஸ்வர்யத்துக்காக நீ ஏன் மயக்கமாக திரியணும்? வசந்த மாளிகை பார்த்த உடனே மயக்கம் வந்துருச்சா அந்த அம்மாவுக்கு. அதான் ஒருத்தன் பாடுறான், மயக்கம் என்ன இந்த மாளிகை. கடைசியில் ரத்தம் கக்கி செத்தான் அந்த படத்தில். யாருக்காக இந்த மாளிகைன்னு அந்த கதையை ஒரு உலகப்பிரகாரமான ஒரு கதையாக இருந்தாலும் கூட அதில் சில விஷயங்கள் நம்ம நல்ல காரியங்களை எடுத்துக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை. அது யார் சொன்னான்னா எவன் சொன்னான்னா. ஆகவே ஐஸ்வர்யத்தின் மயக்கம் இன்னைக்கு உலகம் முழுவதும் பண மயக்கத்தில் தான் இருக்குது. எப்படி சம்பாதிக்கிறது, எப்படி கொள்ளையடிக்கிறது, எப்படி ஆட்டையை போடுறது, எத்தனை கோடி. ஒருத்தன் சொல்கிறான் 10 காசுக்கு பிரோஜனம் இல்லாதவன் கள்ளச்சாராயம் குடித்ததுனாலே 10 லட்சம் கிடச்சிச்சு எங்களுக்கு. பரவாயில்ல, 10 பைசா உயிரோடு இருக்கிற வரைக்கும் இவன் வீட்டில் ஒரு நன்மையும் கிடையாது. இவன் கள்ளச்சாராயம் குடித்ததுனால எங்கள் வீட்டுக்கு பாராட்டி, அரசாங்கமே பாராட்டி ஒரு 10 லட்சம் கொடுத்து எங்களை உற்சாகப்படுத்தியிருக்காங்க. இதை கேட்டு சந்தோஷப்பட்டு அந்த அம்மாவும் குடித்து அந்த அம்மாவும் செத்து போச்சான். இந்த மிச்சத்தை குடித்து அதுக்கு ஒரு 10 லட்சம், 20 லட்சம். எப்படி இப்படி கிடைக்குமா நாட்டில்? இன்றைக்கி எல்லோரும் அப்படி எப்படா சாவு வராதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். இப்படியாவது செத்து 10 லட்சத்தை பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுப்போம்ல தலைமை, இப்படி ஆரம்பிச்சுட்டான். இப்போ எப்படி விளங்க போகுது நாடு? ஆகவே ஐஸ்வர்யத்தின் மயக்கம் 10 லட்சத்தை பார்க்குறான், உயிரை பார்க்க மாட்டாங்கிறான். அதை விட கோடிக்கணக்கான ரூபாயை சம்பாதிக்க ஆசைப்படுறான். ஐஸ்வர்யம் வான்களே உங்களுக்கு ஐயோ என்று இயேசு சொன்னார். ஒட்டகமானது ஊசின் காதிலே போயிடும், ஐஸ்வர்யவான் பரலோகத்துக்கு வருவது அரிதுன்னு சொன்னார். ஒட்டகம் ஊசின் காதுன்னா நம்ம தைக்கிற ஊசி கிடையாது. எருசலேமை சுற்றி மதில் இருக்கும், அது ஊசி வாசல்னு ஒரு வாசல் இருக்கும். அது மனுஷன்தான் போவானே தவிர வேறு இதெல்லாம் யாரும் போக முடியாது. அதில் கூட ஒரு ஒட்டகம் என்ன செய்யும், கஷ்டப்பட்டு போயிடும். நான் பரலோக ராஜ்யத்துக்கு ஐஸ்வர்யவானுக்கு போகிறது அரிதுன்னு சொன்னேன். அந்த அர்த்தம் தான். ஊசி வாசல், மீன் வாசல், குதிரை வாசல், இப்படி பல வாசல் இருக்குது எருசலேமை சுற்றி. ஆகவே ஐஸ்வர்யவான்கள் பரலோகத்துக்கு வருவது அரிதுன்னு சொன்னார். முடியாதுன்னு சொல்லலை, அரிதுன்னு சொன்னார். ரொம்ப அறுதலாக தான் இருக்கும். ஆபிரகாம் வீட்டையும் விட்டுட்டு, தகப்பன் வீட்டை விட்டுட்டு, தேசத்தை விட்டுட்டு வந்த மாதிரி எல்லாரும் வருவாங்களா? அப்போஸ்தலனாகிய பவுல் பெரிய கப்பல் வச்சுருந்தவன், டபுள் எம்ஏ, இப்போ பெரிய அடிவாளி, படிப்பாளி, எல்லாம் மதம் எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டானே ஏசு சந்தித்த உடனே. இவெல்லாம் குப்பையும் தூசின்னு சொல்லிட்டானே. ஆகவே தேவ பிள்ளைகளே, பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை. சாலமோனை விடவா ஒரு பணக்காரன்? கடைசியில் அவன் சொன்ன விஷயம் என்ன? மாயை, மாயை, எல்லாம் மாயை. சூரியனுக்கு கீழே பலன் ஒன்றும் இல்லை. 1000 பொம்பளைகளை கட்டியும் நிம்மதி இல்லாமல் செத்தான். அதனால சுகபோகமோ, பணமோ, மயக்கமோ, மதுபானமோ இவைகள் முழுவதும் ஒரு மனசனை திருப்திப்படுத்தாது என்பதை தயவு செய்து நினச்சிக்கங்க. ஆகவே அவனும் பலனற்று போகிறான். இவ்வளவு இருந்தும் நெருக்கி வந்து கடைசியில் ஃபெயில் ஆயிடுவான். 23 4வது பாயிண்ட்டு, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ, அவனை விசேஷமாக சொல்கிறார். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை 1வது கேட்குறான், 2வது உணர்றான், 3வது அவன்தாயா 100ஆக பலன் கொடுப்பான், இல்லை 60ஆக கொடுப்பான்,
அல்லது 30ஆவதாவது பலன் தருவான். லேலுயா. இதுதான் ஆரம்பத்தில் 100, 60, 30ன்னு சொன்னேன். நல்ல நிலம் என்பது நம்முடைய இருதயம்தான். இந்த இருதயத்தில் சுத்தம் உள்ளவன் பாக்கிவான், அவன் தேவனை தரிசிக்கிறான் இருக்கு. இந்த இருதயத்தில் பொல்லாங்கினாலே விபச்சார எண்ணங்களும் வேசித்தனங்களும் கபடுகளும் பொய்யும் பொறாமைகளும் உள்ள இந்த இருதயத்திலே நீ இருப்பாயானால் அங்கே நல்ல விதை போட முடியாது. அந்த விதை வளராது. அது நல்ல நிலமாக இருக்காது. ஆகவே நிலத்தை உழுதுற மாதிரி உன் உள்ளத்தை உழுங்க. உள்ளத்தில் உள்ளதை அறிக்கை பண்ணுங்க. சகேயை சொன்னான், ஆண்டவரே அநியாயமாக யார்கிட்ட வாங்கியிருந்து உண்டா, நான் என்ன செய்கிறேன், நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன். உடனே இயேசு சொல்கிறாரு, இந்த வீட்டுக்கு இன்னைக்கு ரட்சிப்பு வந்தது. வீடுனா அவன் வீடு இல்லை, அவன்தான் வீடு. அவன்தான் வீடு. உடம்பு தான் வீடு, உள்ளந்தான், இருதயம்தான் நிலம். அந்த நல்ல நிலமாக இருக்கும்போது வசனத்தை அவன் கேட்குறான், ரெண்டாவது உணர்றான். எத்தனையோ பேர் கேட்பாங்க, உணர மாட்டாங்க. ஆனால் வசனத்தை அவன் உணர்றான். மூணாவது தான் பலன் கொடுக்குறான். எப்படி கொடுக்குறான்? 100ஆக கொடுக்குறான், 60ஆக கொடுக்குறான், அடுத்து 30ஆக. அதாவது திராணிக்கு தக்கபடி, தகுதிக்கு தக்கபடி. அவன் 100னா நீ 100 தான் அப்படி கர்த்தர் சொல்லலை. உன் திராணிக்கு தக்க கொஞ்சத்தில் நீ உண்மையாக இருந்தால் அநேகருக்கு அதிகாரியாக்குவேன். 2 தாளந்தா 4 ஆக்கு, 4 8 ஆக்கு, 1 2 ஆக்கு. அவன் திராணிக்கு தக்கபடி தேவன் உங்களுக்கு தாளந்தை தர்றார், வரங்களை தர்றார். யாரும் வரம் இல்லாமல் இங்கே யாரும் உட்காந்துருக்க முடியாது. எல்லாருக்கும் கடவுள் தாளந்தை கொடுக்குறாரு, வரங்களை தர்றாரு. அது விருத்தி ஆகணுமே தவிர, வளரணுமே தவிர, காலத்தை பார்த்தா போதராக இருக்க வேண்டிய நீங்கள் குழந்தைகளைப் போல இன்னும் கையை சூப்பிக்கிட்டு பாலை உண்ணக்கூடிய தக்கவர்களாக நம்ம இருக்கக்கூடாது என்பது தான் இந்த ஊமையினுடைய ரகசியமே தவிர வேறு அல்ல. அது வேறொரு ஊமையை பற்றி 24ஆம் வசனத்தை அடுத்த வாரத்தில் நம்ம பேசுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்தியின் மூலமாக உலகமெங்கும் உள்ள பரிசுத்தவான்கள் உணர்வடைவார்களாக, கேட்டு புரிஞ்சு 30, 60, 100ஆக பலன் தருவார்களாக. கர்த்தர் நம்மை பயன்படுத்துவாராக. நன்றி, வணக்கம்.